எனக்கு அடிக்கடி ஜெபம் பண்ணிப்பேன். मैं अपने लिए भी कर रहा ஆனா हूँ। உங்களுக்காக ஜெபம் அந்த இந்த அளவுக்கு இப்படி ஜெபம் பண்றது இல்ல. இப்போ ஒரு 3 நாள் ஜெபம் பண்றேன். मैं 3 दिन से प्रार्थना कैसे कर रहा ஆண்டவரே हूँ? ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, लोगों की मन की आंख को खोले, ऐसा प्रार्थना ஜனங்களுக்கு करता हूँ। பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. प्रकाशित मन की आंख को दीजिए करके प्रार्थना करता हूँ। அது வந்தா தான் பாருங்க ஒரு பரவசம் வரும். ऐसा आने से ही आपके अंदर वो प्रकाश आएगा, ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி டல் அடிக்குது. क्योंकि ये मसीह जीवन तो एकदम डल बन जा रहा है। இது வேற பிரச்சனை பாருங்க. ये भी एक डाउट। சர்ச்சுக்கு வந்தாலும் कलीसिया में आने से भी திருவிருந்து எடுக்கும் போது கூட हम बपतिस्मा जब लेते हैं, சொல்லுவாங்க பாவம் செய்தவங்க வெளியே போயிடுங்க அப்படின்னுவாங்க. जो पाप किए हुए लोग हैं वो लोग बाहर चले जाए करके बोलते हैं कलीसिया में। பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்கிற இடத்துல பார்த்தா 25 பேர் தான் 75 பேர் வெளியே போயிடுவாங்க. 100 लोग जहाँ बैठे रहते हैं वहां पर तो 75 लोग चले जाते हैं, सिर्फ 25 लोग बैठे रहते அப்ப அந்த சிலுவையின் ரத்தம் என்னத்துக்கு? हैं। फिर वो क्रूस की लहू किस लिए है? இதை வந்து இப்போ ஜனவரி மாதம் செஞ்சாரு, பிப்ரவரி மாதம் செஞ்சாரு, மார்ச் மாதம் செஞ்சாரு, அதை பற்றி மட்டும் இங்கே சொல்லலை. सिर्फ जनवरी में ये क्या काम किया है, फरवरी में किया है, मार्च में किया है, इसके बारे में नहीं बोल रहा हूँ मैं। நான் இது 1ஆம் தேதி காலையில் கொஞ்சம் விவரமா பேசியிருக்கிறேன். मैंने पहले तारीख को भी इसके बारे में मैंने बात किया था। அதுக்குள்ள நான் இப்போ போக போறது இல்ல. अब उसके अंदर तो हम अभी जाने वाले नहीं हैं। என்ன காரியம்னா இப்போ கூட சில நம்ம பார்த்தோம் பாடல் ஆராதனையில, अभी हमने आराधना में भी देखा था எப்படி நமக்கு பெரிய காரியம் செய்தார்னா, कैसे बड़े बड़े काम करेंगे। நமக்கு எவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கிக்கிறார், ஒரு பெரிய காரியம். इतने बड़ा संसार हमारे लिए रचा है, वो भी एक बड़ा काम है। நல்ல ஒரு அற்புதமான பாவத்துல விழுந்தாலும் கிறிஸ்துவின் மூலமா நம்ம ரட்சித்திருக்கிறார், அது ஒரு பெரிய காரியம். हम पाप में गिरने से भी यीशु मसीह की वजह से हमें उद्धार दिया गया है, वो भी एक बड़ा काम है। இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார், அது ஒரு பெரிய பெரிய காரியம் தான். ये संसार में सारे तरह का आशीर्वाद हमें दिया गया है, वो भी एक बड़ा काम है। நமக்கு நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறாரு. हमें अच्छे रिश्ते दिए हैं। அது மட்டும் இல்ல நமக்கு ஞானம், புத்தி, அறிவு இவைகள்லாம் கொடுத்திருக்கிறாரு. हमें ज्ञान, बुद्धि, समझ भी दिया है। ஆமா, அது மட்டும் இல்ல அவர் சாயல்ல நம்மள உண்டாக்கி இருக்கிறார். हमें उनके स्वरूप में बनाया है। ஒரு மிருகமா நம்மள உண்டாக்கல. हमें एक जानवरों के जैसे नहीं बनाया है। தேவனை போல நம்மள உண்டாக்கி இருக்கிறார். हमें परमेश्वर के रूप में ही बनाया है। இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் பாருங்க. ये भी एक बड़ा काम है। யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए। ஆனா மனுஷன் பாருங்க, மனுஷனா பிறந்திருக்கிறான், கடவுள் மனுஷனா உண்டாக்கி இருக்கிறான், அவர் சாயல்ல உண்டாக்கி இருக்கிறாரு. परमेश्वर ने मनुष्य को उनके रूप में बनाया है। ஆனா மனுஷன் சில பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சீங்களேன். लेकिन मनुष्य कोई अगर मर जाने से, இவங்க எதனா சாப்பாடு வச்சா காக்கா வந்து சாப்பிட்டா எங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பிடுறான்னுவாங்க. अगर कोई खाना रखने से, अगर कौवा आके खाने से, वो लोग क्या बोलते हैं, आके मेरे पति ले आके खा के गए हैं करके। எவ்வளவு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு மட்டமான புத்தி பாருங்க. मनुष्य का बुद्धि ऐसे ही है। மனுஷனை கடவுள் மாதிரி சாயல்ல உண்டாக்கி இருக்காரு. मनुष्य को उनके परमेश्वर के स्वरूप में बनाया है। ரட்சிக்கப்படாத ஆளுங்க அப்படி சொல்றது. जो उद्धार नहीं पाए हैं वो लोग ऐसे बातें करते हैं। இறந்துட்ட பிறகு காக்காக்கு சோறு வச்சு வடை வச்சா காக்கான்னு வந்து கேட்டுச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் சாப்பிடுற, எங்க மனைவி வந்து சாப்பிடுறாங்க. कोई घर में मर जाने से, उनके लिए खाना रखने से, अगर कौवा आके खाने से, वो लोग क्या सोचते हैं, मरे हुए लोग ही आके खा रहे हैं। எவ்வளவு ஒரு மூட பழக்கம் பாருங்க. कैसा वो एक अंधविश्वास है। சில நேரத்தை அப்படியே சொல்லுவாங்க, कभी कभार बोलते हैं நம்ம இப்போ வந்து மனுஷனா பிறந்திருக்கிறோம், अभी तो हम मनुष्य के रूप में पैदा हुए हैं, அடுத்த காலத்துல என்னவா பிறக்க போறோமோ अगले தெரியல. जन्म में पता नहीं कैसे पैदा होंगे, ऐसे भी बोलते हैं। அதெல்லாம் மூட பழக்கம். ये सब तो अंधविश्वास है। கடவுள் தம்முடைய சாயல்ல மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். परमेश्वर ने अपने ही रूप में हमें बनाया है। ஆமா, மிருகத்துல வேற மாதிரி உண்டாக்கி, जानवरों को जानवरों के जैसे बनाया है। மனுஷன் வந்து மிருகம் கிடையாது. लेकिन हम जानवर नहीं हैं। ஆனா மனுஷன் பாவத்தினால இன்னைக்கு மிருகம் மாதிரி வாழ்றான். लेकिन मनुष्य पाप करके जानवरों के जैसे जीता है। அதனால இந்த உலகம், பாவ உலகம், மிருகத்தனமான மக்களை நம்ம பார்க்கிறோம். इसलिए ये पाप के संसार में जानवरों के जैसे मनुष्य को भी हम देखते हैं। ஆகவே இந்த மிருகத்தனமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தருக்கு ரியல் மனுஷனா நம்மளை மாத்தி இருக்கிறார். जानवरों के जैसे जो जिंदगी हम जी रहे थे उससे हमें छुड़ाकर एकदम असल मनुष्य हमें बनाया है। ஆமா, அசல் மனுஷன், असल मनुष्य बनाया है, ஒரிஜினாலிட்டி அப்படியே एकदम वास्तविक बनाया है। அப்படிதான் மனுஷனை இன்னைக்கு வந்து கிறிஸ்துக்குள்ள நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. ऐसे ही यीशु मसीह के अंदर हमें उत्पन्न किया है। ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஒரிஜினாலிட்டிக்கு வந்துடல. நம்ம उद्धार पाते ही हम एकदम असल नहीं बन जाते हैं। உள்ளத்துல வந்துட்டு இருக்கிறோம், ஆவியில ஒரிஜினாலிட்டி हम ஆயிட்டோம். हृदय में तो बन गए हैं, ஆனா நம்முடைய மனதும் சரீரமும் लेकिन हमारा मन और हमारा शरीर டே பை டே வந்து அந்த ஒரிஜினாலிட்டிக்கு நோக்கி போய் கொண்டிருக்குது. दिन प्रतिदिन हम वो असल वास्तविक के रूप में हम बदल रहे हैं। ஏன்னா கிறிஸ்துவுடைய சாயலுக்கு நம்ம போய் கொண்டிருக்கோம். क्योंकि हम यीशु मसीह के रूप में हम दिन प्रतिदिन परिवर्तन होते आ रहे हैं। அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். इसके लिए हमें बुलाया गया சரி, है। அப்ப பாருங்க 126:3,
சொல்லுது 126:3 में क्या बोल रहे हैं? தேவன் நமக்கு என்ன என்ன செய்திருக்கிறார் यहोवा ने हमारे लिए क्या என்பதை क्या நம்ம किया है? ஆராய வேண்டும். उसको हम उस पर हम ध्यान देना ஆமா, चाहिए. நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ अभी हम तो उद्धार पा लिए இப்போ हैं. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ணணும்னா, उद्धार पाने के बाद हम क्या करना है? என்னுடைய ரட்சிப்பை நான் ஆராயணும். हमारे जो उद्धार है उस पर हम ध्यान देना है. எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, हमारे उद्धार के बारे में தேவன் அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, उसके अंदर क्या क्या काम रखे हैं, இதெல்லாம் நான் ஆராய வேண்டும். इसके ऊपर हम ध्यान देना அதுக்காக चाहिए. தான் சபையில கடவுள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. इसके लिए कलीसिया में हम लोगों को लेके आ रहे हैं. எத்தனை பேர் அப்ப ஆராயிருதுன்றது இங்கிலீஷ்ல என்னப்பா சொல்லுவாங்க? அப்படி रिसर्च அது சொல்லுவாங்க, விஞ்ஞானிகள் ஆராயிறாங்கன்னு. रिसर्च அதே மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி பண்ண வேண்டும். हम उद्धार पाने के बाद हम उसकी जांच करना है. ஆமா, ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்களா நம்ம இருக்கிறோம். हम जांच करने जैसा बनना है. விளங்குதுங்களா? உங்களுக்குள்ள நடந்திருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனிதர்களாய் கர்த்தர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். आपके अंदर जो भी परिवर्तन आया है उस पर आप जांच करना है. அதை குறித்து பேதுரு சொல்றாரு பாருங்க. उसके बारे में पत्रस बोल रहे हैं. 1 பேதுரு एक पत्रस में 1ஆம் அதிகாரம் 1 पत्रस 1 में 11-12. 1 पत्रस 1 में 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11-12 11-12 வாசிக்கிறேன். முதலாவது 11 வாசிக்கிறேன். தங்களிலும் கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷம் என்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள். उन्होंने इस बात की खोज की कि मसीह का आत्मा जो उनमें था और पहले से ही मसीह के दुखों की और उनके बाद होने वाली महिमा की गवाही देता था, वह कौन से और कैसे समय की संकेत करता है. பாத்தீங்களா எப்படி இருக்குது? பாத்தீங்களா அது என்ன சொல்றாங்களா? इसमें தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. इसमें बोल रहे हैं कि बात की खोज की मसीह का आत्मा उनमें है, அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் उसके बाद आने वाली महिमा ஏற்கனவே முன்ன அறிவிச்சாங்களாம். அத पहले से उसकी घोषणा किया था. இந்த காலத்துல அந்த காலத்துல उस समय में घोषणा कर दिए थे. இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் इस समय में आने वाला है, அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் उस समय का क्या विशेषता है ஆராய்ந்தார்களாம். उसके बारे में जांच की. அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நடந்த காரியத்தையும் புதிய ஏற்பாட்டுக்கு நடக்க போற காரியத்தையும் வரப்போற காரியங்களையும் என்னென்பதை ஆராய்ச்சி செய்தார்களாம். जो पुराने नियम में था और जो अभी जो नया नियम में है और आने वाले समय में जो कुछ भी होने वाले उसके बारे में जांच किए थे. சிம்பிளா என்ன சொன்னாருன்னா, என்ன சொல்றேன்னா, सिंपल में कैसे बोलते हैं, நடந்தது जो हुआ है, நடக்கிறது, जो अभी हो रहा நடக்க है, போகிறது, जो आने वाला है, இவைகளை குறித்து ஆராய்ச்சி செய்தார்களாம். इसके बारे में जांच किए थे. எதுக்காக அதை செஞ்சாங்க? किस लिए जांच किए थे? 12 சொல்லுது. ये बारे में बता रहे எதுக்காக हैं. செஞ்சாங்க? किस लिए किए हैं? தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்ததற்காக என்று அவளுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். उन पर यह प्रकट किया गया कि वे नहीं वरन तुम्हारी सेवा के लिए ये बातें कहा करते थे, जिनका समाचार अब तुम्हें उनके द्वारा मिला, जिन्होंने पवित्र आत्मा के द्वारा जो स्वर्ग से भेजा गया तुम्हें सुसमाचार सुनाया, और इन बातों को स्वर्ग दूत भी ध्यान से देखने की लालसा रखते हैं. आमीन. பாரு என்ன சொல்றாங்க இதுல? इसमें சிம்பிளா क्या बता रहे हैं? எதுக்காக இந்த ஆராய்ச்சி? क्यों ये सब देख रहे हैं? அவங்களுக்காக இல்ல, वो अपने लिए नहीं, நமக்காக हमारे लिए कर रहे हैं. சொல்லுவாங்களே, எதிர்காலத்துல வர சந்ததிகளுக்கு என்னெல்லாம் வச்சுட்டு போகணுன்றது தான் நம்முடைய திட்டமா இருக்கணும். जो आने वाली पीढ़ियों के लिए क्या रख के जाना है, यही हमारी योजना रहना है. பாருங்க, அன்னைக்கு பைபிள் எழுதி கொடுத்தாங்க, அதனால தான் இன்னைக்கு நம்ம பைபிள் उस இருக்குது. समय बाइबल लिख के दिए, इसलिए अभी हमारे पास बाइबल है. அப்படின்னா பிற்கால காரியங்கள்ல எப்படி நடக்கணும்ன்றத குறித்து முன்னால இருக்கிறவங்க யோசிச்சாங்களாம். जो आने वाले समय में क्या होने वाला है करके तभी से सोचने लगे. அது மட்டும் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்களாம். वो सुसमाचार को सुनाने लगे. அத பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்ல, இப்போ அந்த பிரசங்கம் பண்றத अभी जो प्रचार कर रहे हैं அத தேவதூதனை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறாராம். वो स्वर्गदूत भी देखने के लिए लालसा कर रहे हैं. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? சர்ச்சில பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள்லாம், जो कलीसिया में प्रचार कर रहे हैं, சுவிசேஷ பிரசங்கிகள்லாம், ये जो सुसमाचार सुना रहे நமக்குள்ள हैं, நடந்த காரியங்கள் எல்லாம் हमारे अंदर जो कुछ भी परिवर्तन हुआ है,
தூதருக்கே தெரியறது கிடையாது. वो स्वर्गदूत को भी मालूम नहीं रहता है। தேவ தூதர்களே இன்றைக்கு தான் இதெல்லாம் கத்துக்கிறாங்க. स्वर्गदूत भी अभी ये सब सीख रहे हैं। காலகாலமா தேவனோட இருக்கிறாங்க தேவ वो தூதர்கள். तो बहुत समय से परमेश्वर के साथ हैं। ஆனா அந்த மீட்பு, ரட்சிப்பு, மனுஷன் பாவம் மன்னிப்பு, எப்படி விடுதலை ஆவறது இதெல்லாம் அவனுக்கு விளங்காது அவங்களுக்குலாம். लेकिन ये उद्धार और ये रक्षा करना वो सब उनको समझ में नहीं आया, ஏன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. क्योंकि उनको उद्धार नहीं है। அவங்க பாவத்துல விழல. वो कभी पाप में नहीं गिरे। ஆகவே இந்த பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, இயேசு ரத்தம் கழுவுறது இதை பத்தில அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. इसलिए उनको वो पाप की क्षमा, छुटकारा, इसके बारे में उनको समझ में नहीं आता। ஆகவே இன்றைக்கு இத பிரசங்கிக்கிற போதுதான் जब हम प्रचार करते हैं, மக்கள் மனம் திரும்புறத பார்த்து, जब लोग में परिवर्तन आता है, மக்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறத जब பார்த்து, लोग पवित्र आत्मा में भर रहे हैं, அது நடக்கிற காரியம் பிரசங்கிக்கும் போது அது நடக்கிற காரியத்தை பார்த்து, जब प्रचार करने के टाइम ये सब जब परिवर्तन आता है, தேவ தூதர்கள் இத ஆசையா இருக்கிறாங்களாம். स्वर्गदूत इसमें लालसा करते हैं देखने के நான் लिए। நினைக்கிறேன் உங்களுக்கு முன்ன தேவ தூதர்கள் இங்க உட்கார்ந்துறாங்க. मैं सोचता हूँ आप लोगों से पहले ही स्वर्गदूत आके हम बैठ जाते हैं, ஏன்னா அவங்க ஆசையோடு ரெடியா இருக்கிறாங்க क्योंकि वो சர்ச்சை बहुत- சர்ச்சில பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. क्योंकि वो बहुत इच्छुक हैं यहाँ पर जो प्रचार हो रहा है वो सुनने के लिए। நான் சொல்லுங்க, ये मैं नहीं बोल रहा हूँ, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. यहाँ पवित्र बाइबल में लिखा है। அப்போ நமக்கு நடந்த காரியத்தை அவங்க பாக்குறதுக்கு ஆசையா இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு ஆசையா இருக்கிறான்னா எனக்கு நடந்ததை நான் கவனிக்கணுமா வேணவா? जब हमारे हेलो? अंदर जो परिवर्तन आया है वो स्वर्गदूत इच्छुक हैं, तो गवनिंगे। आपको कितना इच्छुक रहना है, பிள்ளைங்கிட்ட விளையாடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. आप ध्यान दीजिए। தூதர்கள் நின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. स्वर्गदूत आके यहाँ पर बैठे हैं, எதற்காக? किस लिए बैठे हैं? நமக்கு நடந்த காரியங்களை அவங்க விளங்கி கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறத அதை கவனிக்கிறதுக்கு ஆசையாகிறாங்களாம். हमारे अंदर जो कुछ भी हो रहा है, परिवर्तन आ रहा है, वो देखने के लिए वो इच्छुक हैं। அப்ப நமக்கு நடந்தது நம்ம கவனிக்கணும்னா எவ்வளவு ஆவலா இருக்கணும் பாருங்க. तब तो हमें कितना इच्छुक रहना है हमारे अंदर जो परिवर्तन आया है। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, आप आपस में बोलिए, நமக்கு நடந்தது தூதர்களே பார்க்கிறதுக்கு ஆசையாகிறாங்க. हमारे अंदर जो कुछ भी हुआ है वो देखने के लिए स्वर्गदूत इच्छुक है, तो அப்ப எவ்வளவு ஒரு ரகசியம் பாருங்க. वो कितना बड़ा रहस्य की बात பவுல் है। அடிக்கடி சொல்வாரு, पौल हमेशा बोलते हैं, இந்த ரகசியத்தை குறித்து நான் பேசுகிறேன். ये रहस्य के बारे में मैं हमेशा बोलता हूँ। நமக்கு விளங்கல பாருங்க. ये हमको तो समझ में नहीं கடவுள் आता है। அவ்வளவு பெரிய காரியம் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. परमेश्वर इतना बड़ा काम हमारे लिए किया ஆகவே है, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்த இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். इसलिए परमेश्वर हमारे लिए बड़े बड़े काम किए हैं और इसकी वजह से हम आनंदित हैं। எங்கேயாவது பாவ மன்னிப்பு கொஞ்சம் வாங்கி வந்துருங்க பார்க்கலாம். कभी कहीं आप पाप की क्षमा खरीद के आ सकते हैं? இந்த கடையில கிடைக்கும், இங்க பஜார்ல. दुकान में मिलेगा, பஜார் இல்லங்க, बाजार में नहीं मिलता है ये सब। உலகத்துல எங்க மூலையில போனாலும் இந்த பாவ மன்னிப்பு கிடைக்காது. संसार के कितने भी छोर में जाने से भी ये नहीं मिलेगा आपको। லேசா தெரியுதுல்ல? ये तो बहुत आपको तो வாங்கி साधारण विषय நீங்க मालूम ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க கிடைக்காத தேடும் போது தான் இது கஷ்டம் है। कोई தெரியும். चीज आपको नहीं मिलता है, वो ढूंढने के टाइम ही इसका आपको मालूम होगा। அப்ப சரி போகட்டும். இப்ப ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஏன்னா रोमियो 5 देखेंगे, நமக்குள்ள நடந்திருக்கிறத நாம கவனிக்கணும் பாருங்க. हमारे अंदर जो हुआ है वो आप ध्यान देना है, அப்பொழுதுதான் பாருங்க இந்த வாழ்க்கையே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். तभी आपका जीवन बहुत ही இந்த अच्छा रहेगा। இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கிறது மாத்திரம் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாழ ஆரம்பிச்சிருவோம். ये मसीही जीवन आपको एक चुनौती के जैसे नहीं रहेगा, परवश- बहुत ही अच्छा रहेगा। நமக்கு ஒரு பரவசம் ஆயிடும். आप आनंदित रहेंगे। ஆஹா, இப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுள் கொடுத்திருக்காரு, इतना अच्छा जीवन हमें मिला है, இதை அனுபவிக்கணும் इसका अनुभव करना है, அப்படின்னு ஒரு பரவசத்தோட நம்ம வாழ ऐसे ஆரம்பிச்சிருவோம். आनंद होंगे आप। ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் लेकिन आजकल मसीही இப்படி लोग பரவசமெல்லாம் வாழ்றது கிடையாது. ऐसे आनंद में नहीं जीते हैं, ஏன்னா அந்த அளவுக்கு போதிக்கிறதும் கிடையாது. क्योंकि उतना प्रचार उनको नहीं करते हैं। என்னன்னா வர சர்ச்சைக்கு வரணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், क्योंकि चर्च में आना है और बपतिस्मा लेना है, அதுக்கப்புறம் பரலோகம் போகணும், उसके बाद स्वर्गलोक जाना है, இவ்வளவுதான் வழிய. यही है। ஆனா இங்க சொல்லுது நமக்குள்ள நடந்த காரியத்தை ஆராய்ந்து பார்க்க लेकिन வேண்டும். यहाँ वचन में बोला है हमारे अंदर जो भी काम हुआ है उसको जांच परख के देखना है। அவ்வளவு தேவன் பாருங்க எதுக்கு இங்க வச்சிருக்கிறாரு. परमेश्वर हमें किस लिए यहाँ रखे हैं? நமக்கு நடந்த காரியங்களை நாம மெய்சிலுக்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாதான் हमारे अंदर जो भी काम हुआ है उसको आप जानना है, நமக்கு இன்ட்ரெஸ்டோட பரலோகத்துக்கு போவோம். उसकी जानकारी रहने से ही हम और भी आनंदित होकर स्वर्गलोक जाएंगे। ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகம் போறத இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கு காரணம் என்ன? कोई कबार तो स्वर्गलोक जाने के लिए इंटरेस्ट क्यों नहीं रहता उनको? ஏன்னா அதை குறிச்சும் இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை குறிச்சு கடவுளுக்கு நமக்காக வச்சிருக்க திட்டங்களை குறிச்சு தெரியதே கிடையாது. क्योंकि परमेश्वर ने जो भी काम हमारे लिए करके रखा है उनकी जानकारी उनको नहीं है, ஆகவே பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கையும் பரவசம் கிடையாது, इसलिए संसार में भी वो लोग आनंदित नहीं रहेंगे, பரலோகம் போறதுக்கு பத்தி பரவசம் கிடையாது. स्वर्गलोक जाने के लिए भी वो आनंद नहीं होते हैं।
ஏதோ ஏதோ வாழ்றங்க. कैसे कि जी रहे हैं करके बोलते हैं, இந்த சபையில அப்படி இருக்க கூடாது. लेकिन हमारे कलीसिया में ऐसा नहीं रहना है, பரவசத்தோட வாழணும். एक आनंद में रहना है। தேவன் அப்படிப்பட்ட மனுஷனா தான் உங்களை என்னை உண்டாக்கி இருக்கிறார். परमेश्वर ऐसे ही हम लोगों को बनाया है, ஒரு சும்மா ஒரு போர் அடிக்கிற ஒரு மனுஷனா கடவுள் உண்டாக்கல. ऐसे बोर बैठे रहने के लिए हमें नहीं बनाया ஆனா है। எத்தனை மனுஷன் நீங்க சொல்றாங்க பாருங்க, लेकिन எத்தனை மக்கள் बहुत लोग बोलते हैं என்ன வாழ்க்கை போர் அடிக்குது சார், जीवन कैसा है बोलने से बहुत बोरिंग है ஏதோ ஒரு करके படத்தை बोलते போடுங்க சார், ஒரு படத்தை போடுங்க. हैं। एक फिल्म डालो करके बोलेंगे। மனுஷன் பாருங்க எப்படி இருக்கிறான் பாருங்க. मनुष्य कैसा है आजकल, தேவன் சொல்றாரு, परमेश्वर बोलते உன் हैं வாழ்க்கை நீ ஆராய்ஞ்சி பார்த்தாலே உனக்கு உன்னோட பரவசம் ஓவரா இருக்கும். तुम्हारे जीवन को तू जांच परख के देखने से ही तुम्हें आनंद और बढ़ेगा। உனக்கு ஒரு சினிமா தேவையில்லை, तुम्हारे लिए एक फिल्म की जरूरत नहीं है, உனக்கு ஒரு வேற எந்த என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை. तुझे और कोई मनोरंजन के लिए कोई जरूरत नहीं है। உன்னை கடவுள் படைச்ச காரியத்தை குறிச்சு நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சினா அந்த ஆராய்ச்சியே உனக்கு நித்தியத்துக்கு கொண்டு போயிடும். உன்னை परमेश्वर ने जो कुछ भी तेरे लिए किया है उसका जांच परखने लगा तो तू स्वर्गलोक चले जाएगा। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? இங்க வெறும் கண்ணீர் துடைப்பார் கவலை துடைப்பார்ன்றது இல்ல, यहाँ पर सिर्फ आंसू पोंछेंगे அதெல்லாம் करके नहीं है, அதெல்லாம் இந்த இந்த என்ன சொல்றதுன்னா லீஸ்ட் பிரசங்கம். वो तो லீஸ்ட் एकदम बहुत ही छोटा सा प्रचार है। वो பாருங்க, அந்த ஃப்ரீ கிளாஸ்ல என்ன சொல்லி தருவாங்க? ஃப்ரீ கிளாஸ்ல जो ஃப்ரீ क्लास में ஃப்ரீ கேஜில என்ன சொல்லுவாங்க? प्री केजी में क्या सिखाते हैं? உட்காரு ஏந்திரி உட்காரு ஏந்திரி, बैठो उठो करके सिखाते हैं प्री केजी இல்லன்னா में, ஒரு ஏ போட்டு விட்டுட்டு या फिर ये डालने के लिए सिखाते இல்ல ஒரு हैं, ஆ போட்டு விட்டுட்டு या फिर आ डालने के लिए அதை போட்டு सिखाते हैं। கிறுக்கி நிறு. उसी में तुम फिर से डालो करके बोल के அந்த चले மாதிரி जाते தான் हैं। கண்ணீரை துடைப்பார் கவலையை துடைப்பார் இதை பண்ணுவார் அதை பண்ண, இதெல்லாம் ஒரு அந்த அந்த லோ கிளாஸ் ऐसे ही आपके आंसू को पोंछेंगे, आपकी படிக்கிற चिंता को ஒரு दूर பாடம். करेंगे, ऐसे ही है वो भी कक्षा। ஆனா இதைத்தான் மக்கள் ஓ கை தட்டுறாங்க. लेकिन इसी के लिए लोग बहुत आनंद होते ஓ हैं। அவர் பிரசங்கம் போது என் கண்ணீருக்காக பிரசங்கம் பண்ணாரியா, वो प्रचार किए थे मेरे आंसू को पोंछ डाले ஓ करके என் बोलते हैं। कवலைக்காக பிரசங்கம் பண்ணாரியா, मेरे चिंताओं के लिए प्रचार किए करके அதுக்குதான் மக்கள் बोलेंगे। ஓடுறாங்க பாருங்க ஜனம். इसके लिए लोग दौड़ के जाते हैं நான் उस प्रचार சொன்னது सुनने के ரொம்ப लिए, ரொம்ப லோ கிளாஸ் பிரசங்கம். लेकिन वो तो एकदम छोटे कक्षा के जैसे है। वो பாருங்க வாழ்க்கைன்னா என்ன தெரியுங்களா, ஜீவன் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு, इतना बड़ा जीवन हमारे लिए परमेश्वर ने बनाया है, எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனை கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு, इतना बड़ा मनुष्य हमें बनाया है, அவனுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறாரு, उनके लिए छुटकारा दिए हैं, பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு, पाप की क्षमा दिए हैं। இதை குறித்து ஆராய்ச்சி செய்தாரலாம். इसके ऊपर हम परखना है। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे நான் हैं? பாருங்க 20 வருஷமா இந்த சபையில ஒரே ஆளா நின்னு பிரசங்கம் பண்ணுகிறேன். मैं 20 साल से इस कलिसिया में मैं एक ही होकर यहाँ पर प्रचार कर ஒரு रहा ஒரு சர்ச்சில போனீங்கன்னா हूँ। कोई कलिसिया में जाने से வாரத்துல ஒரு ஆள் வருவாங்க, एक हफ्ते में एक आके प्रचार करते हैं। வாரத்துல ஒரு ஆள் அந்த சினிமா நடிகை நான் பார்த்துட்டு போய் जैसे பிரசங்கம் फिल्म பண்ணிட்டு போயிடுவாங்க. के स्टार रहते हैं वैसे आके एक हफ्ते में एक आके प्रचार करते हैं। அதெல்லாம் ரொம்ப ஈஸி. वो तो बहुत आसान நானும் है। ஒழுங்கா அப்படி உட்கார்ந்துட்டு பேச விட்டு கம்முன்னு இருப்பேன். किसी को यहाँ पर खड़े करके मैं भी प्रचार करा ஆனா देता நான் था। போன சர்ச்சில் அப்படி கிடையாது. लेकिन मैं जिस कलिसिया में गया था वहां पर ऐसा नहीं है। வாரம் என்னுடைய போதகர் தான் பிரசங்கம் பண்ணுவார். हर हफ्ता मेरे ही प्रचारक वहां पर प्रचार करते थे। அதனால தான் நான் எப்பயாவது ஏதாவது விசேஷமான ஆள் நேரத்துல இங்க ஆளை போடுறோம். मैं कभी कभार ही यहाँ पर कोई और को यहाँ पर नियुक्त करता हूँ, இல்லன்னா நாங்க தான் நின்னு பிரசங்கம் பண்றோம். नहीं तो मैं ही यहाँ पर खड़ा होकर प्रचार करता हूँ, ஏன்னா சபை பெருசுங்க. क्योंकि कलिसिया बहुत बड़ा है। சபை ரொம்ப ஒரு ஆராய்ச்சி செய்யற ஒரு இடம். ये जो कलिसिया है वो तो जांच परखने का जगह है, அது பெரிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துற ஒரு இடம். वो एक रहस्य को एक गुप्त बात को बताने वाला எத்தனை जगह பேர் है। கேக்குறீங்க பிரதர்? कितने लोग सुन रहे हैं? அதனால தான் பாருங்க நான் இங்க காலையில பேசுறேன், மத்தியானம் சாயந்தரமும் பேசுறேன். ஸ்பெஷல் மீட்டிங் கூட கேட்டாங்க அன்னைக்கு, வேற யாரும் கொண்டாடுறீங்களான்னு கேட்டாங்க அன்னைக்கு. அற்புத சுகமலை கூட்டம். इसलिए मैं सुबह भी प्रचार करता हूँ, शाम में भी करता हूँ, और स्पेशल मीटिंग के लिए भी मुझे बुलाते हैं। என்கிட்ட இல்லன்னா தான் வேற யாரும் கூட முடியும். நான் मैं यहाँ पर कोई नहीं रहने से मैं किसी और को बुलाऊंगा, எனக்கு கடவுள் தராரு, लेकिन मुझे तो परमेश्वर देते हैं। அப்ப நான் ஏன் போய் யார்கிட்ட கடன் வாங்கணும்? मैं जाके किसी से क्यों उधार लेना है? யார் கையை ஏந்த தேவையில்லை. मैं किसी के सामने जाके हाथ नहीं मांगना है। அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. परमेश्वर हमारे लिए सब कुछ देंगे, அப்ப அதையே நான் அள்ளி வீச வேண்டும். मैं उसी को लेके सभी को छिड़काऊंगा। எத்தனை பேர் கேக்குறீங்க? आमीन அல்லேலூயா. आमीन। இப்படிப்பட்ட சபையில இருக்கிறவங்க எப்படி நீங்க ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், எப்படி பிரில்லியண்டா இருக்கணும் தெரியுமா? நீங்க ऐसे कलिश में आप लोग हैं, आप कैसे बाइबल को पढ़ना है, कैसे प्रार्थना करना है, कैसे ब्रिलियंट बनना है। நான் சொல்றேன் இந்த வருஷம் இந்த குட்டியா இருக்கிற ஆள்லாம் மாறிடணும்.
इस साल जो छोटे मोटे बैठे हैं वो सब और भी बढ़ना है। ஆமா, எப்போது நிப்பிள் செப்புற வெளியேற கூடாது. हमेशा बच्चों के जैसे निपल नहीं ये है करना है। நிப்பிள் தெரியுமா? நிப்பிள் தெரியுமா? आपको मालूम है ना छोटे அது बच्चे எடுத்தோன்னே, அப்படினும். छोटे बच्चे जैसे बैठे रहते हैं, இந்த நிப்பிள் கிறிஸ்தவங்களா இருக்க கூடாது. ऐसे बच्चों के जैसे मसीह बन के बैठे नहीं रहना है। புரியுதுங்க? சேவை ஒரு போர்ச்சவனா இருக்கணும். आप एक सैनिक के जैसे बनना है। ஆமென். பாருங்க, இது நான் விளையாட்டுக்கு சொல்ல, मैं ये खेल के लिए नहीं बोल रहा हूँ, இதுதாங்க பைபிளோட ட்ரூத். यही पवित्र शास्त्र का ஆனா सत्य இது है। எப்படி மாறி போச்சுன்னா, लेकिन अभी कैसा बदल गया है, மக்களை பாக்குறாங்க, मनुष्यों के देख रहे हैं हम, அவங்களுடைய என்ன பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், இதுக்காகவே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்காகவே இவங்களை மாத்திக்கிறாங்க. उनके चिंता के लिए, उनके संघर्ष के लिए ये अपने आप को बदल लेते हैं। ஆஸ்பத்திரி மாதிரி एक अस्पताल के समान बना देते हैं। பிரச்சனை ஒரு ஊசி போட்டு போ, जैसे अस्पताल में जाके सुई डाल के आ जाते हैं वैसे बना देते हैं सभा कलीसिया हॉस्पिटल को। கிடையாது. लेकिन कलीसिया अस्पताल नहीं है। சபை ஒரு போர் புரியிற இடம், कलीसिया जो है ये युद्ध करने का जगह है, எல்லாத்தையும் முறிக்கிற ஒரு இடம், सबसे छुटकारा देने का जगह है। யுத்தத்தில் வல்லவர்கள் நீங்களானோ. यहाँ पर हम युद्ध में जैसे युद्धवीर जब बनना है। வாசிப்போம் ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், हम रोमियो में 5 में पढ़ेंगे, 5:8 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். 8वां वचन पढ़ेंगे। நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். परंतु परमेश्वर हम पर अपने प्रेम की भलाई इस रीति से प्रकट करता है कि जब हम पापी थे तभी मसीह हमारे लिए मरा। அதே தானே வாசிங்க. आमीन। பாருங்க, இது வாசனம் என்ன இதுல இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. इसमें क्या है करके आप देखेंगे। கொஞ்சம் யோசிப்பாருங்க. பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். हम पापी थे तभी मसीह हमारे लिए मरे थे। அப்ப தேவன் எப்படி அன்பை விளங்க பண்றாரு? परमेश्वर हमारे ऊपर कैसे प्रेम को प्रकट कर रहे हैं। பாருங்க, நம்ம கிட்ட கடவுள் எப்படி தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாராம். परमेश्वर हमारे ऊपर अपने प्रेम को कैसे प्रकट करते हैं। சும்மா அன்பை வேற பூங்கொத்து கொடுத்து கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தல. सिर्फ ऐसे देने जैसा नहीं है, ஒரு சாரியை வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்தல. एक साड़ी लेके देके ऐसा नहीं है, ஒரு கோட் சூட்டை வாங்கி கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தல. कोट सूट खरीद के देके अपना प्रेम को प्रकट नहीं करते। இல்ல ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்து கர்த்தர் ஒரு பிளாட் வாங்கி கொடுத்து, பிளாட்னா ஒரு வீடை வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்தல. घर खरीद के देके अपना प्रेम को प्रकट नहीं करते। இல்ல ஒரு காரை வாங்கி கொடுத்து கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தல. या फिर कार खरीद के देके अपना प्रेम को प्रकट नहीं करेंगे। தான் உங்களுக்காக எனக்காக நீ பாவிகளா இருக்கையில் அவர் மரித்ததுனால தம்முடைய அன்பை கிஃப்ட் பண்றாராம். आप और हम जब पाप में थे तभी हमारे लिए वो मर के अपने प्रेम को प्रकट किए। யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் आप सोच के देखिए, நீங்களான என்ன எப்படி அன்பை வெளிப்படுத்துவோம்? आप और हम अपना प्रेम को कैसे प्रकट करेंगे। இப்படிதான் பண்ணுவோம். ऐसे ही करते हैं। நம்ம கிட்ட இருக்கிற கிஃப்ட் எடுத்து கொடுத்து அன்பை காமிப்போம். कुछ उपहार लेके हम अपना प्रेम प्रकट ஆனா करेंगे। கடவுள் எப்படி அன்பை வெளிப்படுத்துறாரு? लेकिन परमेश्वर अपने प्रेम को कैसे प्रकट करते हैं। பாவிகளா இருக்கையில், हम जब पाप में ही थे, அப்படின்னா பாவிகளா என்ன அர்த்தம்? पापी मतलब 7 வாசிக்கிறோம் பாருங்க. हम 7वां वचन पढ़ेंगे। நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். வாசிங்க. किसी धर्मी जन के लिए कोई मरे ये तो दुर्लभ है, परंतु क्या जाने किसी भले मनुष्य के लिए कोई मरने का धैर्य दिखाए। பவுல் பாருங்க எப்படி அந்த ரட்சிப்பு ஆராய்றார் பாருங்க. पौल उद्धार के बारे में कैसे जांच रहे हैं आप देखिए। சொல்றாரு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிதான். धर्मी के लिए कोई मरना तो दुर्लभ है। நீதிமானுக்காக யாரும் மரிக்கணும் அவசியம் இல்ல. धर्मी के लिए कोई मरना तो दुर्लभ है, அவனுக்கு மரிக்கணும் அவசியம் இல்ல. उसके लिए आवश्यकता नहीं ஆனா है। நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பான். ये कोई भले मनुष्य के लिए, இந்த நல்லவன் நீதிமான் என்ன அர்த்தம்? वो भले मनुष्य और धर्मी का मतलब क्या है। நீதிமான் கடவுளுக்கு முன்னால நிக்கக்கூடிய ஒரு நீதி. धर्मी मतलब परमेश्वर के सामने वो खड़ा हो सकता है। நல்லவன் என்ன? भला मनुष्य कौन है। இந்த உலகத்துல நல்லது இப்ப சொல்றாங்களே, இவர் ரொம்ப நல்லவருங்க, அப்படி இப்படி பண்ணுவாருங்க. संसार में अच्छा मनुष्य है, भला मनुष्य மனுஷன் மத்தியில் நல்லவர், वो मनुष्यों के बीच में वो अच्छा है। சொல்றாரு, நல்லவனுக்காக ஒருவேளை மரிப்பான். भले मनुष्य के लिए तो कोई मरेंगे। பாருங்க, இன்னைக்கு கூட நிறைய பேர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தொண்டர்கள் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய தலைவர்களுக்காக தன்னுடைய உயிரை விடுறாங்க. बड़े बड़े राजनीतिक पार्टी में अपने
बड़े लोगों के लिए तो वो अपना जान कुर्बान देते हैं। அது சொல்றாரு, நல்லவனுக்கா ஒருத்தன் மறிக்கலாம், अच्छे मनुष्य के लिए तो कोई मरने के लिए तैयार हो जाते हैं, நீதிமானுக்கா மறிக்கணும் அவசியம் இல்ல. लेकिन धर्मी के लिए कोई मरने की जरूरत ஆனா नहीं है। நீங்க அந்த லிஸ்ட்ல கூட இல்ல, நீங்களும் நானும் लेकिन आप और हम ऐसा नहीं है। பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக हम पाप में थे तभी மரித்ததினால यीशु मसीह हमारे लिए मरे थे। தேவன் நம்மில் வைத்து தமது அன்பை வெளிப்படுத்தி इस காமிச்சார். प्रकार परमेश्वर अपना प्रेम हमारे लिए प्रकट किया है। கர்த்தர் பாருங்க தன்னுடைய அன்பை எப்படி காமிச்சாரு. हमारे प्रति प्रेम को कैसे प्रकट किए ஏதோ परमेश्वर। வந்து நீங்க இன்னைக்கு பிறந்த பிறகு உங்களுக்காக கடவுள் மரிக்கல. आप आज पैदा हुए इसके लिए वो नहीं मरे पहले। நீங்க பிறக்கிறதுக்கு முன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில வந்து மரிச்சாரு. आप पैदा होने से 2000 वर्ष पहले ही यहोवा आके यहाँ पर मरे थे। நீங்க எந்த உலகத்துல இருந்தீங்கன்னு கூட கிடையாது, எந்த தாயின் கருவுல எங்க இருந்தீங்கன்னு கூட கிடையாது. आप कहाँ थे, कौन से गर्भ में थे, वो भी नहीं मालूम। அப்போ தேவன் பாருங்க, परमेश्वर இன்றைக்கு நீங்க நீதிமானா வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. आज तो आप धर्मी बन के यहाँ पर आके बैठे हो। என்னைக்கோ வரப்போறதுக்கு முன்கூட்டியே தேவன் உங்களுக்காக மரிச்சிருக்காருன்னா யோசிச்சு आज பாருங்க. हम लोग आने के लिए वो पहले ही हमारे लिए मरे हैं। எவ்வளவு ஒரு அன்பு. कितना बड़ा प्रेम है நம்ம वो। சொல்றோம்ல சில நேரத்துல, हम कभी कभार बोलते சில हैं, சில தாய் தகப்பன்க कोई माता पिता பிள்ளைகளுக்கு குழந்தையில இருந்து எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. बच्चों के लिए वो जब छोटे थे तभी से ही वो खरीद के रखते हैं। அத என்ன சொல்றாங்க, उसको क्या बोलते हैं தன்னுடைய हम? பிள்ளைகளுக்காக எவ்வளவு பாருங்க பண்ணி वो வச்சிருக்காங்க. अपने बच्चों के लिए क्या क्या करके रखे हैं करके हम என்ன बोलते அன்பு हैं। பாருங்க. कितना स्नेह करते हैं அதத்தான் बोलते இங்க हैं। வேதம் சொல்லுது. அதை காட்டிலும் ऐसे ही यहाँ पर அவங்களா தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யறாங்க. वो तो अपने बच्चों के लिए कर रहे हैं। தன்னுடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளையா இருக்க போகுது, वो बच्चे जब अच्छे हैं तभी करते हैं वो என் பிள்ளைக்காக செய்யறாங்க. वो अपने बच्चे के लिए करते ஆனா हैं। இங்க பாவிகளுக்காக மரிச்சிருக்காங்க. लेकिन हम पापी लोगों के लिए, ஹலோ கொஞ்சம் கவனிங்க. आप ध्यान दीजिए, ஆவியானவர் உங்களுக்கு மனக்கண்களை திறப்பாராக இந்த காலை पवित्र வேளையில. आत्मा आपकी आंख को खोले। நான் ஒரு 3 நாளைக்கு தான் ஜெபம் பண்றேன். मैं 3 दिन से प्रार्थना करता हूँ। எனக்கு அடிக்கடி ஜெபம் பண்ணிப்பேன். मैं अपने लिए भी कर रहा ஆனா हूँ। உங்களுக்காக ஜெபம் அந்த அளவுக்கு இப்படி ஜெபம் பண்றது இல்ல. இப்போ ஒரு 3 நாள் ஜெபம் பண்றேன். मैं 3 दिन से प्रार्थना कैसे कर रहा हूँ? ஆண்டவர் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, लोगों की मन की आंख को खोले, ऐसा प्रार्थना ஜனங்களுக்கு करता हूँ। பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. प्रकाशित मन की आंख को दीजिए करके प्रार्थना करता हूँ। அது வந்தா தான் பாருங்க ஒரு பரவசம் வரும். ऐसा आने से ही आपके अंदर वो प्रकाश आएगा। ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி டல் அடிக்குது. क्योंकि ये मसीह जीवन तो एकदम डल बन जा रहा है। ஆமா, அப்படியே என் வாழ்க்கையே சுவாரஸ்யமே கிடையாது. ये कोई भी यहाँ पर कोई अच्छा नहीं है, ஒரு உற்சாகம் கிடையாது. कोई उत्सुकता नहीं है। சபைக்கு வரதுல ஒரு உற்சாகம், वो कलीसिया में आने में कोई उत्सुकता नहीं रहता है। ஜெபிக்கிறதுல ஒரு உற்சாகம், प्रार्थना करने में कोई उत्सुकता नहीं है। தேவனுக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பரவசம் परमेश्वर के लिए जीना है करके ऐसा उत्सुकता से नहीं कर रहे हम। இல்ல. ऐसा नहीं है। தூங்காதீங்க. आप सोना भी नहीं है। பாருங்க, மனக்கண்கள் திறக்கப்படணும். आपकी मन की आंख खोलना है। பாருங்க, பாவியா இருக்க தன்னுடைய பிள்ளைக்கு அவன் சேர்த்து வைக்கிறான். वो तो अपने बच्चों के लिए इकट्ठा करके रखते ஆனா हैं। இது நம்ம பாவியா இருக்கும் போது लेकिन அவர் हम लोग जब மரிச்சார். पापी थे तभी हमारे लिए मरे हैं यीशु பிறகு मसीह। அப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் उसके बाद இப்படி நாம் 9 இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 9 अभी 9वां वचन पढ़ेंगे। तो जबकि हम अब उसके लहू के कारण धर्मी ठहरे तो उसके द्वारा परमेश्वर के क्रोध से क्यों न बचेंगे। என்ன சொல்றாரு, क्या बोल रहे हैं? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு जो उद्धार पाए हैं இதை சொல்றாரு. बोल रहे हैं। ஏன்னா மக்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது. उनको मनुष्य को बहुत संदेह आता है। வாழ்க்கையில போறாங்க வராங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு மாதிரி சந்தேகத்துல வாழ்றாங்க. लोग आते हैं जाते हैं, कैसा जीवन है करके एकदम उदास रहते हैं। டவுட்லயே வாழ்றாங்க. वो संदेह में ही जीते हैं। வாழ்க்கை ஃபுல்லா டவுட் தான். वो जीवन भर संदेह में ही रहते हैं। சந்தேகத்துல வாழ்ந்துக்கிறாங்க. ऐसे संदेह करते रहते हैं। அதுக்கு அவர் கிளியர் பண்றாரு. उसके लिए ये बोल रहे हैं, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினை நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. लहू उनके लहू के कारण हम धर्मी ठहरे तो उसके द्वारा परमेश्वर के क्रोध से क्यों न बचेंगे। என்ன சொல்றேன்னா, ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்க, हम तो लहू से धोए गए हैं, நீதிமான்களாக்கப்பட்டுட்டீங்க. हम धर्मी बनाए हैं। உங்களுடைய பிற்கால கோபாக்கினையில இருந்து கடவுள் உங்களை விடுதலை ஆக்குவாரு, கவலைப்படாதீங்க. तो परमेश्वर अपने क्रोध से भी आपको बचाएंगे। இது வேற பிரச்சனை பாருங்க. ये भी एक சர்ச்சுக்கு வந்தாலும் कलीसिया में आने से भी திருவிருந்து எடுக்கும் போது கூட हम बपतिस्मा जब लेते हैं, சொல்லுவாங்க, பாவம் செய்தவங்கள வெளியே போயிடுங்க அப்படின்னுவாங்க. जो पाप किए हुए लोग हैं वो लोग बाहर चले जाए करके बोलते हैं कलीसिया में। பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்கிற இடத்துல பார்த்தா 25 பேர் தான் 75 பேர் வெளியே போயிடுவாங்க. 100 लोग जहाँ बैठे रहते हैं वहां पर तो 75 लोग चले जाते हैं, सिर्फ 25 लोग बैठे रहते அப்ப அந்த சிலுவை ரத்தம் என்னத்துக்கு? हैं। फिर वो क्रूस की लहू किस लिए है? ஒழுக்கமா வாழ்றவங்களுக்கா? क्या अच्छा से जीने के लिए है? ஒழுக்கமா வாழ்றவங்கள ரத்தம்
जो ठीक से जीते हैं उनके लिए है। அப்ப ஒழுக்கமா வாழணும்னா அந்த ரத்தமே தேவையில்லை எனக்கு. अगर धर्म धर्म से जीना है तो फिर वो लहू की जरूरत नहीं है। நான் என்ன சொல்றேன், அதுக்காக பாவம் செய்யறத பத்தி பேசல. इसका मतलब आप पाप करना है करके नहीं बोल रहा हूँ मैं। அந்த இயேசுவுடைய ரத்தத்தை குறித்து ஒரு மீட்பை குறித்து விளங்கிக் கொள்ளாதகிறதுனால அப்படி பேசுறாங்க. यीशु मसीह के लहू के बारे में, उनके छुटकारा के बारे में कोई जान नहीं पाता है। நீங்க கல்வாரி சிலுவை அந்த திருவிருந்துக்கு வரும்போது आप जब प्रभु भोज के लिए आते हैं, உங்க பாவத்தை நினைவு கூற சொல்ல கர்த்தர். आपके पाप के बारे में सोचने के लिए नहीं। நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்க, மாசம்லாம் செஞ்சீங்க, அத பத்தி நினைவு கூற சொல்ல. आप जो भी पाप अभी तक किए हैं उसके बारे में सोचने के लिए नहीं बोला। அவர் சொல்றார், என்னை நினைவு கூறுங்கள். आप मेरे और देखो करके बोलते हैं। நான் உனக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூறு. मैंने तुम्हारे लिए लहू बहाया है उसके और देखो करके உனக்கு உன்னுடைய நான் உன் மேல வச்சிருக்க அன்பை நினைவு கூறு. मैं तुम्हारे ऊपर कितना स्नेह रखा हूँ उसके और देखो करके बोलते हैं। உன்னை என்னுடைய சாயல்ல உண்டாக்கின அதை நினைவு கூறு. मैंने तुझे अपने स्वरूप में बनाया है उसके और देखो करके बोलते हैं। உனக்காக சிலுவையில துப்பப்பட்டன அதை நினைவு கூறு. मुझे क्रूस पर थूका गया है उसके और स्मरण करो। ஹலோ, आमीन। ஆனா நம்ம ஆப்போசிட்டா பிரசங்கம் பண்றோம். लेकिन हम यहाँ पर तो प्रचार दूसरी तरह से करते हैं। திருவிருந்து எடுக்கும்போது யாரெல்லாம் பாவம் செய்ய எல்லாரும் வெளியே போயிடுங்க. जो भी जब प्रभु भोज தொடாத. जो भी पाप किए हैं वो सब बाहर चले जाओ करके बोलते हैं। எவ்வளோ உல்டா, அன்னைக்கு சொன்னாங்க உல்டா புல்டாவாகுது. एकदम उलट पुलट प्रचार करते हैं। எப்படி ஒரு ஆள் மனம் மாற முடியும்? तब कैसे किसी में परिवर्तन आएगा? தேவன் என்னவா இருக்கிறார், எப்படி நம்முடைய மீட்டு எடுத்திருக்கிறான்றத அறியும் போது தான் அவன் இன்னும் நெருங்குவான் அவன் கடவுள். परमेश्वर कौन है, उन्होंने हमें कैसे छुटकारा दिया है, उसको जांचने से ही हमें पाप की क्षमा मिलेगी। பாருங்க, அவர் சொல்றாரு 10ல, अभी 10वां वचन, கோபாக்கினையில இருந்து உன்னை விடுதலாக்குவாரு. கண்டிப்பா वो क्रोध से तो हमें बचाएंगे। ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். சொல்லுங்க, அதிக நிச்சயம். वो तो निश्चय रूप से हमें बचाएंगे। சொல்லப்படும் அதிக நிச்சயம். अधिक निश्चित रूप से हमें என்ன बचाएंगे। சொல்றேன், ஷூரா நீ பரலோகத்துக்கு போய் சேருவே. आप निश्चित रूप से स्वर्गलोक जाएंगे, சந்தேகப்படாத. उसमें कोई संदेह नहीं है। கடவுள் மேல சந்தேகப்படாத. आप परमेश्वर के प्रति संदेह नहीं நீ करना ரட்சிப்பு சந்தேகப்பட்ட கர்த்தரை சந்தேகப்படுற மாதிரி. है। आप उद्धार की प्रति संदेह करने से परमेश्वर के प्रति संदेह करने நீ உங்க जैसा है। அப்பாவை சந்தேகப்படலாம், आप तो पिता की ओर तो संदेह कर உங்க सकते அம்மாவை हैं, சந்தேகப்படலாம், आपकी माता को संदेह உங்க कर தாத்தா सकते हैं, பாட்டனை எல்லாத்தையும் சந்தேகப்படு. आपका दादा दादी को संदेह कर सकते हैं। ஆனா தெய்வத்தை முன்ன உண்டாக்கின தெய்வம் ரட்சிக்கப்படுற தெய்வத்தை அவருடைய மீட்பை எப்படி சந்தேகப்படுற நீ? जिन्होंने तुम्हें बनाया है परमेश्वर, जिन्होंने तुम्हें उद्धार दिया है, उनकी ओर संदेह नहीं करना है। எதுன்னு போய் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे இந்தி हैं? இந்தி கேக்குதா உங்களுக்கு? आपको இந்தி समझ கேக்குதா में आ रहा है? உங்களுக்கு? இந்திக்காரருக்கு விளங்குதா உங்களுக்கு? ஆமா, சவுண்ட் வருதா உங்களுக்கு? ஆமா, காதுல போய் ஓதுட்டோம் அது போய் அந்த காரியங்கள் आप வாசனை. अच्छे से सुन सकते हैं। ஆமா, எப்ப பார்த்தாலும் கடவுளை சந்தேகப்படுறது, हमेशा परमेश्वर के प्रति संदेह नहीं करना है। எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய ரத்தத்தை பத்தி சந்தேகப்படுறது. कभी भी लहू के प्रति संदेह करते रहते हैं। ஊர்ல எல்லாரையும் நம்புவோம், हाँ, बाहर तो संसार में सभी के ऊपर भरोसा ஆனா रखते हैं, கடவுளை மாத்திர கர்த்தரை மாத்திர लेकिन சந்தேகப்பட்டு. परमेश्वर की ओर तो आप संदेह करते रहते हो। ஹலோ, आमीन। இருக்கீங்களா இல்லையா? आप हैं? கடவுள் சந்தேகப்படாதீங்க யாரையும். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார், நிச்சயமா உங்களை பாதுகாப்பார், परमेश्वर आपको அவர் निश्चय रूप से உங்களுக்கு உதவியா இருப்பார். आपको रक्षा करेंगे, आपकी मदद करेंगे। நீங்க அவர் சந்தேகப்பட்டீங்கன்னா அவரை நம்ம கேவலப்படுத்தணும் அர்த்தம். आप उनके ऊपर संदेह नहीं करना। 10 சொல்றாரு, 10वां நாம் वचन। தேவனுக்கு எப்ப பாரு திருப்பி சொல்றாரு, நீதிமான்ல ஆக்கப்பட்டிருக்கிறது இருக்கிற அதனால நிச்சயமா நீ பரலோகத்துக்கு போறன்றாரு. 9 वो 9वां वचन में बोलते हैं, आप तो धर्मी बन गए हैं, निश्चित रूप से आप स्वर्गलोक जाएंगे। 10 திருப்பி ஒரு குத்துறாரு. 10 में बोल रहे हैं, என்ன குத்துறாரு? क्या बोल रहे हैं? நாம் தேவனுக்கு சத்துருளா இருக்கையில். 10 10 में पढ़ेंगे, क्योंकि बैरी होने की दशा में அவருடைய குமாரனுடைய மரணத்தினால் அவரோட கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அது நிச்சயமாமே. क्योंकि बैरी होने की दशा में उसके पुत्र की मृत्यु के द्वारा हमारे मेल परमेश्वर के साथ हुआ, फिर मेल हो जाने पर उसके जीवन के कारण हम उद्धार क्यों न पाएंगे? பாருங்க, அங்க பாவின்னு சொல்றாரு, वहां पर 9वां वचन में तो இங்க पापी சொல்ற बोले हैं, சத்ருவா இருந்தோமா. यहाँ पर तो हम बैरी थे। சத்ருவா என்ன? बैरी का मतलब தேவனுக்கு எதிரியா இருந்தோம். हम परमेश्वर के विरुद्ध में थे। ஆமா, தேவனுக்கு நீங்க பாவினா என்ன? பாவின்றது தேவனுக்கு எதிரி. पापी मतलब क्या है? उनके विरुद्ध அத விளக்குறாரு. எதிரியா இருந்த நீங்களானோ, वहाँ पर हम परमेश्वर के विरुद्ध में थे। எதிரியா இருக்கும் போது கடவுள் கிட்ட உங்களை ஒப்புரவாக்கிட்டாராம். हम जब बैरी थे तभी हमें परमेश्वर के साथ मेल किया है। நான் அன்பை யோசிச்சு பாருங்க. उस स्नेह के बारे में आप सोच உங்க के அன்பு देखिए। என்ப அன்பு எப்படி? आपका प्रेम और हमारा ஒரு प्रेम புடவை வாங்கி कैसा கொடுத்து है? அன்பு கூட்டுறோம். அன்பு एक साड़ी लेके ஒரு देने கோட் ஷூட் से வாங்கி கொடுத்து அன்பு பண்றோம். हम एक साड़ी लेके देके अपना प्रेम प्रकट ஒரு करते வீடு हैं। வாங்கி கொடுத்து அன்பு. एक घर खरीद के देख, ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டு அன்பு. एक कार लेके देके प्रेम प्रकट करते हैं। அவர் தம்முடைய உயிரை கொடுத்து அன்பு लेकिन கொடுத்தார். यीशु मसीह अपने जान कुर्बान देके अपना प्रेम प्रकट कर रहे हैं। எப்படி? நல்லவா இருக்கும் போதா?
क्या हम अच्छे थे तभी? பாவிகளா हम இருக்கும்போது. तो पापी थे तब। பாவி மட்டும் இல்ல, हम सिर्फ पापी ही नहीं थे, அவருக்கு எதிரா வேலை செஞ்சிருந்தோம். उनके विरुद्ध काम कर रहे थे तभी। அவருடைய சத்துருக்களா இருந்தோம் நமக்கு. उनके शत्रु थे हम तभी। இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? आज आप कैसे हैं? அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், आप उनके संतान बन அவருடைய गए हो, சிநேகிதரா இருக்கோம். उनके मित्र बन गए हो। அவரே சொல்றார் என் சிநேகிதனே அப்படின்ற. वो खुद ही बोलते हैं, आपको मित्रों करके बुलाते हैं। எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? कितने लोग सुन रहे हो? இப்ப 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 6 வாசிக்கிறேன் பாருங்க. अभी 6 वचन पढ़ेंगे। क्योंकि அன்றி நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். अब 6वां वचन पढ़ेंगे। क्योंकि जब हम निर्बल ही थे तो मसीह ठीक समय पर भक्तहीनों के लिए मरा। என்ன சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे हैं? நம்ம சக்தி இல்லாத இருந்த மக்களா இருந்தோம். जब हम निर्बल थे, பெரிய ஒரு அதை செய்வே இதை செய்ய பெரிய பாடி அப்படின்னா என்ன சொல்றேன்னா, பெரிய சக்திமான நம்மள கடவுள் கண்டுபிடிக்கல. हम जब शक्तिहीन थे तभी हमें चुना था। நம்ம பலனற்றவர்களா இருந்தோமா? हम निर्बल थे। நான் என்ன சொல்லிக்கிறேங்க, உங்களை நீங்களாம் ரொம்ப கடவுள் நீங்களா ரொம்ப பலசாலியா இருந்தா உங்களை பிடிச்சா நினைச்சிக்கலாம். என்ன சொல்றேன், நான் பலவீனமா இருந்தேன், அப்படிதான் எனக்கு கொண்டாந்து கர்த்தர் பிடிச்சாரு. मैं निर्बल था तभी मुझे चुने थे परमेश्वर ने। அது மாத்திரம் இல்ல, எப்படி சொல்றாரு, फिर बोल रहे हैं குறித்த காலத்தில். சொல்லுங்க, குறித்த காலத்தில். ठीक समय पर। நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूं? கடவுள் உங்களுக்கு அது ரட்சிப்பே குறித்த காலத்தில் செய்வார்னா மற்ற எல்லா காலத்தையும் எல்லாத்தையும் குறித்த காலத்தில் செய்வார் கர்த்தர். जब आपको उदारी ठीक समय पर दिया है तो और भी सारे जरूरतें आपको पूरा करेंगे। ரட்சிப்பை குறித்த காலத்தில் जब செய்யறாருன்னா उदार को ठीक समय पर दिया है உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை குறித்த காலத்தில் செய்வார். आपकी सारे जरूरतों को ठीक समय पर देंगे। இத பிலீவ் பண்ணுங்க பிரதர். आप इस पर भरोसा कीजिए। ஏன் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது? क्यों हमें नहीं होता है? நான் சந்தேகப்படுறேன். हम संदेह करते हैं। நான் தேவனை எப்போதும் हम சந்தேகப்பட்டுக்கிறேன். परमेश्वर के प्रति हमेशा संदेह करते रहते हैं, அதனால தள்ளி போகுது. इसलिए वो हमेशा हम पीछे हो जाता है। தள்ளி போறதுக்கு காரணமே உங்க வாழ்க்கையில நடக்காத சில காரியங்கள் நடக்காத இருக்கிறதுக்கு காரணமே நீங்க சந்தேகப்படுறதுனாலேயே. சந்தேகப்படுறவன் காற்றில் அடிக்கப்பட்ட அலை போல இருக்கிறான். इसलिए आपके जीवन में कार्य पीछे होते रह जाता है, आप संदेह करते रहते हैं। சந்தேகப்படுற எப்படி இருக்கான்னா, संदेह करने से காற்றுல அலை போல அடிப்பட்ட அலை அப்படி அப்படி போயின்னு இருக்குது பீச்ல. जैसे हवा लहरों पर जैसे वो पीछे होते जाता ஒரு है, இடத்துல நிக்காது, एक जगह पर नहीं ठहरता है, போயின்னு வந்துனே இருக்கும். यहाँ वहाँ लहर में भटकते रहता அப்ப है। சந்தேகப்படுறவன் அப்படியா இருக்கிறானா? जैसे हम जब हम संदेह करते हैं ऐसे होता है। நான் சொல்றேன், கர்த்தரை சந்தேகப்படாதீங்க. आप परमेश्वर पर संदेह नहीं करना है। பிரைஸ் தி லார்ட். आमीन। ஏன்னா அவர் குறித்த காலத்தை செய்வார். क्योंकि वो तो आपको ठीक समय पर करेंगे, குறித்த காலத்தை ठीक செயல்படுவார். समय पर करेंगे। 5 வசனம் अभी 5वां वचन पढ़ेंगे। பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. और आशा से लज्जा नहीं होती, क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया है। ஹலோ, आमीन। கடவுள் அன்பை परमेश्वर का प्रेम அப்படியே அப்படியே முழுசா உங்க வாழ்க்கையில ஊத்திட்டு இருக்கிறாரு. आपके जीवन में उंडाला गया है, கடவுள் அன்பை அப்படியே உள்ள ஊத்திட்டு இருக்கிறாரு. ऐसे डाले गए हैं। இதான் ஆராய்ச்சி பண்றது. यही जांचना है கடவுள் அன்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, परमेश्वर का प्रेम कहाँ है। அவருடைய அன்பை அப்படியே உங்க இருதயத்துல ஊத்திட்டு இருக்கிறாரு. आपके हृदय में उंडेला गया है। ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் इसकी वजह से அது உங்க அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா उतना भरोसा आपको रहना है, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. वो भरोसा आपको लज्जित होने சொல்லுங்க, नहीं கர்த்தர் என்னை देगा। வெட்கப்படுத்த விட மாட்டார். परमेश्वर हमको लज्जित नहीं होने சொல்லுங்க, देंगे। கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். आप बोले परमेश्वर हमें लज्जित கர்த்தர் नहीं என்னை होने வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். परमेश्वर हमें लज्जित नहीं होने கர்த்தர் என்னை देंगे। வெட்கப்படுத்த விட மாட்டார். परमेश्वर हमें लज्जित नहीं होने அவருடைய देंगे। அவருடைய அன்பு उनकी प्रेम என் இருதயத்துல मेरे हृदय में ஊற்றப்பட்டு இருக்கிறது. डाला गया है, அதை நான் நம்புறேன். उस पर मैं भरोसा करता அது हूँ। என்னை வெட்கப்படுத்தாது. वो हमें लज्जित होने नहीं आमेन। देगा। आमीन। ஹல்லேலூயா. आमीन। ரொம்ப அற்புதமான காரியம். இன்னும் பாயிண்ட்டுக்கே போல உள்ளோம். अभी और भी अंदर जाना है। ஏன் இதெல்லாம் point இவ்வளவு में। சொல்ற? मैं ये किस लिए बोल रहा हूँ, இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம பெற்று அனுபவிக்கிறோம். इतना बड़ा काम हम अनुभव कर रहे हैं। இப்போ நம்ம अभी हम लोग ஜனங்கள் இப்படிப்பட்ட அன்பை பெற்று இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்று இப்படிப்பட்ட மாபெரும் வீர சூரனாக கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். हमें इतना बड़ा पराक्रमी वीर शूर बनाया है, इतना बड़ा उद्धार देकर। நீங்க பேசினா
பேய் இயேசு நாமத்துல ஓடும். आप बोलने से ही, आप बात करने से यीशु मसीह के नाम से भूत प्रेत भागेगा। ஆமா, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனுஷனை கடவுளுடைய அன்பே உள்ளத்துல ஊத்தப்பட்டுக்குது. उतना बड़ा शक्ति परमेश्वर की वजह से आप में डाला गया है। அவர் குறித்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடியவரா ठीक இருக்கிறார். समय पर आपके लिए पूरा काम करेंगे। கோபாக்கினைக்கு நீங்க आप நீங்களாக்கப்பட்டிருக்கீங்க. क्रोध से बचाए गए हो। ஆமா, आमीन। கர்த்தரோட கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கீங்க. आप उनके साथ मेल किए गए हो। தனியா இல்ல, आप ஒப்புரவாக்கப்பட்டிருக்கீங்க. अकेले नहीं हो, उनके साथ मेल இணைஞ்சிட்டு किया இருக்கீங்க. है। आप उनके साथ मिल गए हो। இப்படிப்பட்ட ஆளு ऐसे लोग இப்ப எப்படி நீங்க இருக்கணும்? आप कैसे रहना है? ஜனங்களை தேவனிடத்துல நீங்க கொண்டு வரணும். आप लोगों को परमेश्वर के पास लेके आना है। ஏன்னா இவ்வளோத்தையும் வச்சுக்கின்னு इतना सब कुछ आपके अंदर रखिए, வெளியே இருக்கிற ஜனங்களெல்லாம் बाहर जो लोग हैं, கடவுள்கிட்ட நீங்க கொண்டு வரணும். बाहर के लोगों को आप परमेश्वर के पास लेके आना है। நான் சும்மா சொல்ல இத, मैं ऐसे नहीं बोल रहा हूँ, இயேசு சொல்றார். यीशु मसीह बोल रहे हैं। வசனத்தை வாசிப்போம். अभी हम वचन पढ़ेंगे, 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் लूका 8 में देखेंगे। 8:39-47. லூக்கா 8ஆம் அதிகாரம் 39-47. 8 में 30। ஆ ம் ம் வாசிங்க பிரதர். 39. 39 पढ़ेंगे। ஆ अपने घर में लौट जा और लोगों से कह दे कि परमेश्वर ने तेरे लिए कैसे बड़े काम किए हैं। वह जाकर सारे नगर में प्रचार करने लगा कि यीशु ने मेरे लिए कैसे बड़े बड़े काम किए हैं। இது யாருங்க? ये कौन बोल रहा है? ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன். जिन पर दुष्टात्मा நீங்க है। நீங்க 38ல வாசிங்கன்னா அது இருக்குது. பிசாசுகள் நீங்கி மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். जिस पर दुष्टात्मा था वो बोला है ये। அவனுக்கு விடுதலை ஆயிடுச்சு. பிசாசுனா பிடிக்கப்பட்டிருந்தான். वो दुष्टात्मा से जकड़ा हुआ அவன் था। கல்லறையில தான் கிடப்பான் எப்போதுமே. वो हमेशा कब्रिस्तान पर ही அவன் था। தண்ணியும் கிழிச்சு கொள்ளுவான், वो अपने आप पर भी चोट மற்றவங்களையும் கிழிப்பான். वो दूसरों पर भी चोट लगता அவன் है। வாழ்க்கை சின்ன பின்னமா இருந்தது. उसका जीवन ऐसा ही था। அவனை விடுவிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. उसको छुड़ाने के लिए कोई नहीं था। ஆனா இயேசு அவனை வந்து விடுவிச்சிட்டாரு. लेकिन यीशु मसीह आके उसको छुटकारा ஆனா दिए। அவன் என்ன சொல்றான்? உங்க கூட நான் வந்துடுறேன்றான். वो क्या बोल रहा है? मैं आपके साथ ही आ ஆனா जाता இதுக்கு हूँ। முன்ன என்ன பண்றாங்க மக்கள்? इसके पहले लोग क्या बोलते அதெல்லாம் हैं? ஆச்சரியமா இருக்குது எனக்கு. इतना आश्चर्य काम हुआ है, அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. इतना अद्भुत काम किए हैं। ஒரு மனுஷன் அந்த ஊரே அவனுக்கு பயந்து இருக்குது. वो पूरा नगर उसके लिए அவனை उसके लिए डरते थे। விடுவிச்சிருக்கிறாரு. उससे उसे छुटकारा मिला है। அந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு அவரை அந்த ஊரை விட்டு போங்கன்னு. वो யார? இயேசுவே. यीशु मसीह वो नगर के वासी बोल रहे हैं यीशु मसीह को वहां से चले जाने के ஏங்க लिए। நல்லது செய்த ஒரு மனுஷனை ஊரை விட்டு போக சொல்லுவாங்களா? भलाई किए हुए इंसान को कोई बाहर बेचते हैं क्या? இந்த பாவம் உலகம் அப்படிதாங்க. ये पाप की दुनिया ऐसे ही है। இந்த பாவ உலகம் என்ன ये தெரியுமா पाप பண்ணும்? की दुनिया में பாவ காரியங்களை சேர்த்துக்கும் கையில. जो पाप के काम करते हैं उसको बुला लेते हैं अपने நீதியின் साथ। காரியத்தை வேணாம்னு திருத்தும். जो धार्मिक के काम है उसको भगाते हैं। அது இன்னைக்கும் அப்படிதாங்க. आज भी ऐसा ही है। இன்னைக்கும் பாரு இயேசுவை பத்தி சொல்லி பாருங்க. आज भी आप यीशु मसीह के बारे में बोल के देखिए बाहर, எங்களுக்கு வேணாம். मुझे नहीं चाहिए बोलते हैं। ஏன்னா அவன் வேணான்னா வேற மதத்தை பத்தி பேசலாமே. மதம் கிடையாது அவன் வாழ்க்கையில. वो तो धर्म के बारे में नहीं அவன் बोल रहे சும்மா हैं। மதம்ன்றான். वो तो ऐसे धर्म बोलते हैं। அவனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால இயேசு வேணாம். उसके अंदर पाप है इसलिए वो यीशु मसीह को इनकार करता है। ஏன்னா இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர். क्योंकि यीशु मसीह एक ही पवित्र है। பிசாசுக்கு தெரியும். वो शैतान को मालूम है। அதனால தான் அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் நீ சேர்த்துக்கோ, सब कुछ आप ले लो, இயேசு மட்டும் சேர்த்துக்காத. यीशु मसीह को तुम ग्रहण नहीं करना करके இயேசு बोलता है। சேர்த்துக்க நான் உன் வாழ்க்கையில இருக்க முடியாது. यीशु मसीह को अगर आप ग्रहण करने से वो शैतान नहीं रह இயேசு पाएगा। உள்ள வந்தாருன்னா अगर यीशु मसीह अंदर आने से உனக்குள்ள நான் குடிக்கொண்டிருக்கிற பிசாசுனா வெளியே போயிடணும். फिर तो शैतान को बाहर जाना पड़ेगा। பிசாசு மட்டும் இல்ல, பாவ காரியங்கள் வெளியே पाप போயிடணும். के कार्यों को भी बाहर जाना पड़ेगा। அதனால இயேசுவை மட்டும் வேணான்னுவாங்க. इसलिए यीशु मसीह को ग्रहण नहीं करते हैं அதுக்கு ஒரு மதம் சொல்லிடுவாங்க. और ऐसे धर्म का नाम ले लेते हैं। அவனுக்குள்ள இருக்கிற பாவம் उनके अंदर जो पाप है இயேசு வேணான்னு. वो यीशु को इनकार करते हैं இயேசு பரிசுத்தர். क्योंकि यीशु मसीह पवित्र இப்ப है। பாருங்க இங்க சொல்ற சுகம் ஆயிடுச்சு. यहाँ पर तो वो ठीक हो गया है। அவன் என்ன சொல்ற? கூட வரன்றான். वो उनके साथ आने के लिए बोल रहा है। இயேசு சொல்றாரு यीशु मसीह बोल रहे हैं அவனை நீ என் கூட வரவனாப்பா. तू मेरे साथ नहीं आना, உனக்கு கடவுள் செய்தவைகளை உன் ஜனங்களுக்கு போய் சொல்லுன்றார். जो परमेश्वर बड़ा काम तुम्हारे लिए किए हैं वो जाके लोगों को बोले। இதுல என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இந்த மக்களை என் பக்கத்துல வந்து கொண்டாந்து சேரு அப்படின்றார். इसका मतलब क्या है? वो लोगों को मेरे तरफ लेके आओ। ஹலோ, आमीन। சில நேரத்தில் சொல்லுவாங்க சர்ச்சில் ஜனங்க வரணையா ஜனங்கெல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த அற்புத காரியங்களை கேட்க நீங்க தான் இந்த இப்படிப்பட்ட மக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். कलीसिया में लोग नहीं आ रहे करके बोलते हैं, लेकिन यहाँ पर आप लोग जो है वो जाके आपके उद्धार के बारे में बोलना है। இயேசு சொல்றாரு பாருங்க. यीशु मसीह बोल रहे हैं போய் உனக்கு கடவுள் செய்ததெல்லாம் போய் சொல்லு.
तो जो भी परमेश्वर बड़े बड़े काम तुम्हारे लिए किए हैं वो जाके बोलो। அதுக்கப்புறம் 40ல பாத்தீங்கன்னா उसके 40 बाद வசனம் 40 वचन இயேசு पढ़ेंगे। மறுபடியும் அந்த ஊருக்கு திரும்பி வராரு. फिर से वहां पर आ रहे हैं वो यीशु அவன் मसीह। நிறைய பேரை சொல்லி ஜனங்கள் நிறைய பேர் இயேசுவா காத்துனுக்குறாங்க. वो जाके बहुत लोगों को बोल के यीशु मसीह के लिए इंतजार कर रहे हैं लोग। நீங்க அந்த மாதிரி செய்றீங்களா? ऐसे आप लोग कर रहे हैं क्या? செய்றீங்களா அந்த மாதிரி? क्या आप लोग कर रहे हैं ऐसा? இனிமேல் மாறிடுங்க. आइंदा आप ऐसे करने लगे। இன்னொரு வசனம் और एक 47. वचन पढ़ेंगे இன்னொரு வசனம் 47. 47। அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். जब स्त्री ने देखा कि मैं छिप नहीं सकती, तब कांपती हुई आई और उसके पांवों पर गिरकर सब लोगों के सामने बताया कि मैंने किस कारण ने तुझे छुआ और कैसे तुरंत चंगी हो गई। கவனிங்க, இது என்ன देखिए, சம்பவம்? ये क्या है? அந்த ஊர்ல 12 வருஷமா வியாதிப்பட்ட ஒரு பெண் இருந்தா. वो गांव में 12 वर्ष जो दुर्बल थी वो थी। இயேசு ரகசியமா வந்து தொட்டு சுகமாயிட்டா. वो यीशु मसीह को छूकर वो चंगी हो गई। அப்படி ரகசியமா போயிலானே யோசிக்கிறா. वो ऐसे छिपके चले जाने के लिए सोचती இயேசு है। கண்டுபிடிச்சிட்டாரு. लेकिन यीशु मसीह को இயேசு मालूम சொல்றாரு, हो गया। यीशु मसीह बोल रहे என்ன हैं தொட்டது யாருன்னு சொன்னார் கேக்குறாரு. मुझे किसने छुआ है करके पूछा। சீடர்லாம் பாக்குறாங்க. वो चेले लोग इधर उधर देख रहे थे। என்ன இவ்வளவு பேர் இருக்கறாங்க, யார் தொட்டதுன்னு கேக்குறீங்களே. कितने लोग खड़े हैं, इसमें कौन है करके कैसे पूछा? யாரோ ஒருத்தர் தொட்டு இருப்பாங்க. कोई तो भी आपको छुआ होगा। அவர் சொல்ற இல்ல நோ 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 नहीं बोल रहे हैं यीशु என்ன मसीह। தொட்டதுக்கு ஒரு பெரிய வல்லமை என் மேல இருந்து வெளியே போகுது. मेरे अंदर से बहुत बड़ा सामर्थ गया है, मुझे किसने छुआ है ஒரு பெரிய விடுதலை உண்டாகி இருக்குது. उनको एक बहुत बड़ा छुटकारा हुआ है। நான் சொல்றேன், இப்ப பேசும்போது பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும். मैं भी अभी बोलने के टाइम आपके लिए एक बहुत बड़ा छुटकारा होगा। பெரிய கட்டுகள் உடைய உங்களுக்கு. आप बंधनों से छुटकारा पाएंगे। இங்க பெரிய விடுதலை தேவ வல்லமை வெளிப்படுது. ऐसे यहाँ पर भी एक बहुत बड़ा सामर्थ उनसे गया है। அவர் சொல்றாரு, वो बोल ஒரு रहे हैं, வல்லமை வெளிப்பட்டுச்சுப்பா. मेरे अंदर से एक सामर्थ बाहर गया ஒரு है। பெரிய காரியம் நடக்குது இப்போ. बहुत बड़ा काम हुआ है। அத நான் கேட்க போறேன். उसे मैं अभी सुनने वाला हूँ। நான் எனக்கா கேட்க போல. मैं अपने लिए नहीं बोल रहा हूँ। என்ன சுத்தி இருக்கிற மக்கள் இத கேட்கணும். मेरे इर्द गिर्द जो लोग हैं वो लोग सुनने वाले हैं अभी। அப்படின்னு சொல்றாரு. ऐसा बोल रहे அப்படி हैं। சொல்லும்போதுதா ऐसा बोलने के टाइम அவர் சொல்றா, वो स्त्री बोली தொட்ட காரணத்தையும் உடனே தன் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தாள். वो किस लिए छुई, वो कारण और कैसे छुटकारा पाई, वो सब वहां पर उसने बोला था। இயேசு சும்மா விட்டுருக்கான்ல. वो சும்மா விட்டுட்டுக்கலாம் இயேசு. यीशु मसीह ऐसे छोड़ सकते थे। ஏன் விடல? क्यों नहीं छोड़े? சொஸ்தமாக்கப்பட்ட பெண்ணு क्योंकि वो चंगाई प्राप्त करी वो எல்லாருக்கும் தெரிவிக்கிற स्त्री, மாதிரி सब சொல்றா. लोगों को बोलना है करके उन्होंने ऐसा पूछा था। ஏன்னா இயேசு சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பை கொடுத்தா அந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் நீங்க சொல்லணும்ன்றதுக்காக தான் கடவுள் इसलिए அங்க बोले एक செயல்படுறாரு. एक भी जो भी उद्धार पाते हैं वो और लोगों को बोलना है। உங்க ரட்சிப்பை நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா? क्या आप अपने उद्धार बहुत लोगों को நான் बोलते ட்ரெயின்ல हैं? போறப்ப நான் சொல்லுவேன். मैं तो बाहर जाने के टाइम बोलता हूँ। இந்த 1ஆம் தேதி ட்ரெயின்ல போனேன். நான் 4-5 டீச்சருங்க, பெரிய பெரிய டீச்சர், அவங்க தான் டீச்சர்னா என்ன டிகிரி, பெரிய டிகிரி படிச்சவங்க. मैं आज पहली तारीख को ट्रेन में गया था, तभी भी मैं 4 टीचरों को बोला था। நல்லா வயசானவங்க, நடு வயசு மக்கள் ஒரு 4 பேரு. बड़े लोग भी थे, छोटे लोग भी थे, सबको बोला मैं। அவங்க கிட்ட என்ன கேட்பாங்க பாருங்க, वो मेरे से पूछते हैं நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு. आप क्या करते हैं करके அப்படி पूछते हैं। கேட்டோன்னு போதும், ऐसे पूछने से ही मैं बोलने அல்வா लग சாப்பிடுற जाता மாதிரி हूँ। சொல்லுவேன். मैं अच्छा सा बोलने लग जाता हूँ। எனக்கு வந்து கேட்டுட்டா போதும், நீங்க யாருன்னு கேட்டா முடிஞ்சிச்சு கதை. मेरे से कोई पूछने से ही बस है, उनको मैं बोलना सुसमाचार முக்கி ஞானஸ்தானம் எடுக்க வச்சிருவேன். वो तो मैं बपतिस्मा भी दे देता हूँ। கொஞ்ச நேரத்துல மறுபிறப்பெல்லாம் பேசணும் பாருங்க. मैं उनसे फिर से जन्म होने का बारे में बोला। உடனே அப்படி எல்லாரும் அப்படி டைவர்ட் ஆயிராங்க, 3 பேரும் 4 பேரும். वो 4 जने मेरी तरफ देखते गए। இப்படி இருக்கணும். ऐसे रहना है आप भी। சும்மா ட்ரெயின்ல போகும்போதும் சரி, பஸ்ல போறப்போ ஏதோ டிராவல் பண்ணும் போதே ஆண்டவரே யாருக்கிட்டயாவது கத்தரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு ट्रेन में जाने के யோசிக்கணும். टाइम पे, बस में जाने के टाइम पे आप इधर उधर किसी से भी कुछ बोलना है। இது ஏன் விருப்பம் இல்லைங்க, இயேசு விருப்பம். ये मेरा इच्छा नहीं है, ये तो मसीह का அந்த मसीह பையன் का அந்த इच्छा ஆளுகிட்ட है। சொல்றாரு, போய் சொல்லு ஊர்ல. वो स्त्री से बोले ना, तुम जाके बोलो இந்த करके। பொண்ணு நைசா போக பார்த்தா, वो स्त्री चुपचाप जाने के लिए सोची थी। ஆனா கூப்பிட்டு வச்சு வாலண்டியரா கேக்குறாரு. वो बुला के पूछ के सब लोगों को बोलने के लिए बोले। ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவங்களுக்கு கடவுளை பத்தி, ரட்சிப்பை பத்தி, அவங்க பயன் அடைஞ்சதை பத்தி சொல்லி ஆகணும். ऐसे एक एक विश्वासी भी अपने उद्धार पाने का और यीशु मसीह को ग्रहण करने के बारे में सब लोगों से बोलना இது है। வரைக்கும் நீங்க சொல்லாத இருக்கலாம், இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. आज तक तो आप ऐसे चले गए होंगे, लेकिन अभी आप
बताना है बाप அதுக்கான लोगों से। ஜெபம் பண்ணுங்க. उसके लिए आप प्रार्थना कीजिए, அதுக்கான தைரியத்தை கடவுள் தருவாரு. उसका हिम्मत भी आप में रखेंगे ஏன்னா परमेश्वर, அவ்வளவு பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. क्योंकि उतना बड़ा उद्धार आपको मिला है। ஆகவேதான் இதெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்றோம். इसलिए हम यहाँ पर प्रचार करते हैं। இப்ப இந்த இதெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டுக்கிறீங்களா? நான் எத்தனையோ ட்ரிப் பேசிக்கிறேன் பண்ணலாம் இந்த ஸ்திரியை பத்தி. मैं ये स्त्री के बारे में कितने बार प्रचार में बोला था, இந்த பாயிண்ட கேட்டுக்கிறீங்களா? लेकिन कभी आपने ये पॉइंट இல்ல. सुना है? नहीं। அப்பனா பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துடைய ரகசியம் நமக்கு வெளிப்படும். एक एक दिन भी ये जो वचन में जो रहस्य है वो हमको दिखाते हैं சரி, परमेश्वर। யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். अभी यूहन्ना में निकालेंगे இயேசு சொல்றாருல, पहला இப்ப இங்க பாருங்க எப்படி நடக்குது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். यूहन्ना में पहला अध्याय। எத்தனை பேர் கேக்குறீங்க? கேட்டா ஒரு ஆமென், ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்களா? இன்ட்ரெஸ்டா இருக்குதா? இல்ல எப்படா முடியுங்க சார் அப்படின்றீங்களா? நான் சொல்றேன், இது புது படம் மாதிரி இருக்கும். ये तो புது एक படம். नया फिल्म के जैसे आप सुनना है। விஜய் படம் ரிலீஸ் பண்ற போது जैसे முதல் பார்க்கணும். जैसे அப்படிதான் नया இருக்கும் இங்க फिल्म எப்போதுமே. रिलीज होता है, आप इतना उत्सुकता से देखते हैं, இங்க वैसे सुनना புளிச்ச है। மாவுலாம் இருக்காது இங்க. आप एकदम खमीर आटा के जैसे नहीं रहना है, ஓட்டுன ரீலே ஓட்டுன்னு இருக்குது கிடையாது. फिर से वही बात को दोहराते नहीं रहना है। அதே படமா இருந்தா கூட அந்த படத்தை மேலேயும் கீழே மாத்தி எடிட் பண்ணி போட்டு காமிக்கிற கிருபைய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். अगर वही फिल्म रहने से भी उसको एडिट करके एकदम नया बना के बताने के सौभाग्य हमें दिया है। ஆமென். आमीन। ஹிந்தி கேட்டீங்களா? आपको सुनाई दिया? ஓகே, 1ஆம் அதிகாரம். अभी यूहन्ना पहला में 1:41 பாருங்க. 41ல இருந்து 46 வரைக்கும் 41 மூணு से பேர் 46 இயேசு கிட்ட வராங்க. इसमें 3 लोग यीशु मसीह के पास आ रहे हैं। ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டு வரான், இன்னொருத்தனை கொண்டு வரான், இன்னொருத்தனை கொண்டு வரான். एक அத பத்தி தான் அது. दूसरे को लेके आ रहे हैं, दूसरा तीसरे को लेके आ रहा है। இருங்க பாருங்க, 41 வாசிக்க வேண்டாம். அவன் முதலாவது தன் சகோதரன் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். வாசிங்க 41. 41 पढ़ेंगे। उसने पहले अपने सगे भाई शमौन से मिलकर उसे कहा, हमको क्रिस्त अर्थात मसीह मिल गया है। 42. பின்பு அவனை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். वह उसे यीशु के पास लाया। यीशु ने उस पर दृष्टि करके कहा, तू यूहन्ना का पुत्र शमौन है, तू कैफा अर्थात पतरस कहलाएगा। பாருங்க என்ன பண்றான், அந்திரேயா என்ன பண்றான், अंद्रेया क्या बोल कर रहा है? பேதுருவை இயேசு கிட்ட கொண்டு வரான். वो पतरस को यीशु के पास लेके आया। அவன் முதல்ல இயேசுவை சந்திக்கிறான். पहले यीशु मसीह से मिला, பிறகு அவன் சகோதரனையும் கூட்டிட்டு வரான். फिर अपने भाई को लेके आ रहा है। நீங்க சார், आप कैसे हैं? நான் சொல்றேன் 2025ல மாறுங்க. 2025 में आप भी बदलना है। சொந்தக்காரங்களே ஆண்டவர்களை கொண்டு வரணும். आप रिश्तेदारों को भी लेके आना है। பக்கத்துல வீட்டுல அக்கத்து வீட்டுல வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் கர்த்தர்கிட்ட கொண்டு வர மக்களா. पड़ोस के लोगों को काम करने के जगह पर जो है उनको भी लेके आना है। ஏங்க நீங்க நோட்டீஸ் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்களே? आप तो नोटिस भी नहीं देते हो। ஒருத்தர் சொல்றாரு, அன்னைக்கு நோட்டீஸ்க்கு போய் வீட்டுக்கு போறேன் ஜெபம் பண்றதுக்கு. एक जगह गया था मैं घर में, எனக்கு அந்த மீட்டிங் நடந்ததே தெரியல சார். मुझे मीटिंग कब हुआ नहीं मालूम करके बोल। இந்த மாதிரிலாம் இருந்தா என்னத்துக்கு ஆகுது? ऐसे रहने से कैसा है? சொல்றேன், மீட்டிங் எப்ப நடந்துச்சு, मीटिंग कब हुआ करके मैं से पूछ रहे हैं। தூங்கி ஏஞ்சி கேக்குற மாதிரி கேக்குறாரு. जैसे सो के उठ के पूछ रहे हैं वैसे पूछे थे मेरे से। ஹலோ, இருக்கிறீங்களா? आप हैं? நமக்கு நடந்த காரியங்களை நாம் அறிய இன்னொருக்கு நம்ம சொல்லக்கூடிய மனுஷனா மாறிடுவோம். हमारे अंदर जो भी काम हो रहा है उसकी जानकारी रहने से हम दूसरों को भी बता सकते हैं। 43. अभी 43 पढ़ेंगे। மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின்னே வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊரானாகிய பெத்தாசாயிதா பட்டணத்தான். 43-44 வாசிங்க. अभी 43-44 पढ़ेंगे। दूसरे दिन यीशु ने गलील को जाना चाहा और फिलिपुस से मिलकर कहा, मेरे पीछे हो ले। फिलिपुस तो अंद्रियास और पतरस के नगर बैतसदा का निवासी है। 45 வாசிக்கிறேன், 46 வாசிக்கிறேன். பிலிப்பி நாத்தான் வேலையை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசே தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறவை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரத்தூரானமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். अभी 45-46 पढ़ेंगे। फिलिपुस ने नतनएल
से मिलकर उससे कहा, जिसका वर्णन मूसा ने व्यवस्था में और भविष्यद्वक्ताओं ने किया है, वह हमको मिल गया। वह यूसुफ का पुत्र यीशु नासरी है। नतनेल ने उससे कहा, क्या कोई अच्छी वस्तु भी नासरत से निकल सकती है? फिलिपुस ने उससे कहा, चलकर देख ले। ககா சல்தகே அப்படியா? चलकर देख ले। பாருங்க, இங்க சொல்றாரு இயேசு நடந்து போயிருக்கிற ரெண்டு பேர் ஆயிடுச்சுங்க. यीशु मसीह दो जनों को लेके திடீர்னு பிலிப்பு பாக்குறாரு, वहां पर देख रहे हैं। பிலிப்பையும் கூப்பிடுறாரு. वो फिलिपुस को भी बुला रहे हैं। பிலிப்பு வந்து கூட வரான். फिलिपुस उसके साथ आ रहे हैं। அப்புறம் பிலிப்பு போய் அவன் வீட்டுக்கு போறான் போலகுது. फिर फिलिपुस अपने घर चला அவன் गया। சொல்றான், பிலிப்பு वो फिलिपुस நாத்தான்வேல் என்ற ஒரு மனுஷனை பார்த்து, नतनएल से मिलकर बोला, மோசே தீர்க்கதரிசி எழுதப்பட்ட ஒருத்தர் மெசியாவை நான் பார்த்தேன். जैसे मूसा ने व्यवस्था में लिखा है, भविष्यद्वक्ता को मैंने देखा है। அவர் வந்து நாசரத்துல பிறந்தார். அவரு वो नासरी है करके बोल அப்ப நாசரத்து ஊர்னா ஒரு மோசமான ஏரியா. அது वो नासरी तो एकदम ऐसा இது ஒரு நன்மை வராத ஏரியா. वहां पर कोई भलाई का काम नहीं சில होता நம்ம है। ஊர்ல பாருங்க, இந்த இடத்துல இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் விளையாதுன்னு जैसे हम बोलते हैं ना, ऐसे जगह पर ये नहीं उगता है। அந்த மாதிரி நாசரத்து என்று வந்து ஒரு உருப்படாத இடம். அது वैसे ही नासरी में कोई अच्छा काम नहीं होता, अच्छे लोग नहीं रहते। பிலிப்பு சொல்றான், நாசரத்துல பிறந்தவர் ஒருத்தர் நான் கண்டேன், அவர் தான் மெசியாவா அப்படின்னு சொல்றான் பிலிப்பு. फिलिपुस बोलते हैं, मैंने नासरी को देखा है, वो जैसे भविष्यद्वक्ता बोलता है वैसा है இந்த करके। நாத்தான்வேல் சொல்றான், लेकिन नतनेल बोलता है, என்னையா நீ சொல்ற கிறுக்குத்தனமா? तू क्या बोल रहा है? நாசரத்து ஊர்ல இருந்து எது நன்மை கிடைக்குமா? क्या नासरी में कोई अच्छा मनुष्य रह सकता है? சும்மா நீ சொல்லாத. तो ऐसे नहीं बोलना அப்ப है। பிலிப்பு சொல்றான், तो फिलिपुस बोलता है, நீ வந்து பார். तू आके देखो। என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? கூட்டின்னு வரான் பாருங்க. वो उसको लेके आ रहा है। என்ன சொல்றாரு இந்த காலை வேளை ஆண்டவரே? ये सुबह के समय में क्या உன் बोल रहा है? வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா, तुम्हारे जीवन में अगर आप अच्छा रहना है तो நீ கடவுள்கிட்ட உன் ஜனங்களை ஒவ்வொரு ஆளையா கொண்டு வர்றதுல நீ தீவிரமா இருக்கணும். आप लोगों को एक एक करके परमेश्वर के और लेके आना है। இதெல்லாம் நான் வந்து வேதத்தின் அடிப்படையில சொல்றேங்க. ये मैं वचन के द्वारा ही मैं आपको बोल रहा हूँ। எதுக்கு உங்களை ரட்சித்திருக்கிறாரு? किस लिए आपको बुलाए हैं? வேதம் சபைக்கு வரதுக்கு மாத்திரமா? सिर्फ कलीसिया में आने के लिए उधार दिए हैं। நீங்களும் நானும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. आप और हम तो लोगों को लेके आना है परमेश्वर। இங்க கூட வாலிப பசங்க இருக்கீங்க, यहाँ भी जवान बच्चे हैं। சாயந்தரத்துல வந்து பெருக்குறீங்க, கிளீன் பண்றீங்க. शाम में आके यहाँ पर साफ सफाई का काम कर ரொம்ப रहे हैं। நல்லது. ये तो बहुत अच्छा है। ஆமா, நீங்க என்ன பண்ணணும், அப்படியே கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ऐसे आप लोग मिलके प्रार्थना भी करना है। அப்படியே வந்து ஒரு குழுவா நீங்க ஆரம்பிக்கணும். ऐसे एक ग्रुप में आप प्रार्थना करना है। ஒரு நாள் தேர்ந்தெடுத்து ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். एक दिन आप नियुक्त करके प्रार्थना करना है। அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஒரு கிராமத்துக்கு போக ऐसे ஆரம்பிக்கணும். एक गांव में जाने के लिए आप तैयार होना है। இதெல்லாம் செய்யணும். ऐसा करना है आप। விளங்குதுங்களா? आप समझ में आ रहा है? நாங்களும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். हम लोग भी ऐसे करके यहाँ पर आए हैं। வெறும் சர்ச்சு உள்ளேயே பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் நம்மள அழைக்கல. सिर्फ कलीसिया में ही प्रचार करने के लिए प्रभु ने नहीं बुलाया। பாருங்க, ரோட்ல பார்த்து பேசி கூப்பிட்டு வராம பாருங்க, வா வந்து பார். वो इवन वो सड़क में जाके बात करके वो लेके आ रहा है। वैसे இயேசு करना சொல்றாரு, है। செஞ்சதை சொல்லு. तू जो उधार पाए हैं वो बोलो करके बोले। அந்த அவங்க கிட்ட சொல்றாரு, உன் வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லு இத. तो घर में जाके सभी को बोलो करके बोले, ஏன்னா இதுதான் தேவ திட்டம். क्योंकि यही प्रभु की योजना है। அதத்தான் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம். ऐसे ही बड़े बड़े काम हमारे साथ किया है करके हम आनंदित हैं। நான் வாழ்க்கையில போர் அடிச்சிருந்தேன். हमारे जीवन में तो बहुत ही बोझ था। வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்லாத இருந்தேன். हमारे कोई मकसद नहीं था எந்த हमारे திட்டமும் जीवन இல்லாத இருந்தேன். में। कोई योजना नहीं था ஆனா हमारे இன்னைக்கு जीवन में। ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். लेकिन अभी तो हम उधार पा लिए। எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. हम अभी तो एक बहुत बड़ा ஒரு योजना திட்டம் है। இருக்குது. एक बहुत बड़ा ஒரு ढांचा है। தரிசனம் இருக்குது. एक दर्शन है हमारे। தேவன் எனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. प्रभु ने हमारे लिए एक बहुत बड़ा सेवकाई दिया है। திருப்பி சொல்றேன், ஊழியன்றது வெறும் மேடையில ஏறி பேசுறது இல்ல. ஊழியம், सेवकाई का मतलब यहाँ रहकर खड़े होकर बात करना नहीं है। ஊழியன்றது வேலை வேலை. அது सेवकाई मतलब सेवा करना है। எனக்கு ஒரு வேலை இருக்குது. मेरे लिए एक काम दिया நான் गया மத்த है। வேலை செய்யலாம். मैं और भी काम कर सकता ஆனா हूँ। இன்னொரு வேலை இருக்குது. लेकिन और भी एक काम है हमारे ஏன்னா लिए। எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை மீட்பை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சொல்லி சேர்க்கிற வேலை எனக்கு ஒரு வேலை मुझे இருக்குது. जो उद्धार और छुटकारा दिया है वो दूसरों को बोल के उनको लेके आना है परमेश्वर की ओर। ஹல்லேலூயா. आमीन। எத்தனை பேருக்குள்ள உள்ள இறங்குது? कितने लोगों को समझ में आ रहा है? சொல்லுங்க, எல்லாம் எனக்கு இறங்குது. सब मुझे समझ में आ रहा है, बोलिए। இறங்குது. मेरे अंदर जा रहा ஆண்டவரே है, கொஞ்சம் बोलिए। இறக்கும். मैं ग्रहण कर रहा हूँ, बोलिए। ஆமா, சில ஒரு ஊழியக்காரர் இருக்கிற பாருங்க, இறங்கும் ஆண்டவரே அப்படின்னுவாரு.
एक प्रचारक हैं, वो बोलते हैं उतर आओ करके। அந்த மாதிரி நான் இப்ப சொல்றேன், ஆண்டவரே இந்த வார்த்தைகள்லாம் இறங்கட்டும் ऐसे ही मैं बोल रहा हूं, இறங்கட்டும் ஆண்டவரே, ये वचन एक एक के ऊपर अंदर भी उतरे, அவருக்குள்ளே கலக்கட்டும் ஆண்டவரே, கலக்கட்டும் उनके ஆண்டவரே. हृदय में जाके मिले मिले करके बोल। அப்படியே எடுத்து வெளியே போயிட்டு துப்பிட்டு போயிடாதீங்க. आप बाहर जाके वचनों को थूक के नहीं चले जाना। ஆண்டவரே இப்ப நான் கையை விட்டு ஆவியானவர் கலக்கி விடுற ஆண்டவர் அவங்க உள்ள. पवित्र आत्मा अंदर जाके उसमें गोल ले। ஹலோ, வேற ஆமென் சொல்ல மாட்டீங்க பாருங்க. இது அப்படி அப்படி துப்பிடக்கூடாது. இது உள்ள போய் ஆண்டவரே கலக்கி விடுறேன், வாழ்க்கையில கலக்கட்ட ஆண்டவர். இதை ये वचन आप बाहर जाके थूक नहीं देना, आपके हृदय में जाके मिल जाना है। சாராளம் அடிக்கடி சொல்லுவாங்க, सारा लम्हा बोलते हैं, ஐயா ஜனங்கள் வேணுமையா, ஜனங்கள் வேணுமையா, बहुत लोग आना है कलिशे में करके बोलते हैं। நீங்கள் ஜனங்கள் வேணுமையா, ஜெபம் பண்ணுங்க ஐயா. आप प्रार्थना कीजिए करके बोलते हैं हमेशा। என்ன ஜெபம் பண்ணுமையா? क्या प्रार्थना करना है? ஆண்டவரே யாரையாவது என் பக்கமா திருப்பி விடுங்கய்யா. आप प्रार्थना करने, कोई तो भी हमारे पास आना है, ஆண்டவர் பத்தி சொல்லக்கூடிய வாய்ப்பை தாங்கய்யா. हमारे लिए एक मौका मिलना है परमेश्वर के बारे में बोलने के लिए। அப்படியே பிலிப்பு கூட்டணும் வந்த மாதிரி கூட்டணும் जैसे வரணும்யா. फिलिप्पुस नतनएल को लेके आए, वैसे हम भी लेके आना है। என் கணக்குல ஒரு 10 பேரை உட்கார வைக்கணையா, मेरे तरफ से 10 लोग को भी लेके आना है कलिशे என் में, கணக்குல ஒரு 20 பேரை உட்கார या வைக்கணையா, फिर 20 लोगों को लेके आना है कलिशे में, என் கணக்குல ஒரு 50 பேரை உட்கார வைக்கணையா. या फिर 50 लोगों को हम लेके आना है कलिशे में। கேக்குறீங்களா? ऐसे लेके आना है। கேளுங்க, ஆவியானவர் பேசுறது கேளுங்க. पवित्र आत्मा आपसे बोल रहे हैं, आप காது सुनिए। உள்ளவன் கேட்க கடவன். जिसको कान है वो सुन पाए। வாக்குத்தத்த செய்தி, இதுதான் வாக்குத்தத்தம். ये महीने का वाचा है। வாக்குத்தத்தம் லட்டு கொடுப்பாங்க, ஜாங்கிரி கொடுப்பாங்க. वाचा मतलब वो मिठाई जैसे नहीं है। கடவுள் உயிரை கொடுத்திருக்காருங்க. परमेश्वर ने हमारे लिए अपना जान ஜாங்கிரி எல்லாம் कुर्बान दिया है। ஒன்னே இல்லாத போயிடும். वो तो मिठाई तो ऐसे चले जाएगा, லட்டெல்லாம் ஒன்னே இல்லாத போயிடும். लड्डू तो ऐसे चले जाएगा। இயேசு உங்களுக்கு எனக்கும் உயிர் लेकिन கொடுத்திருக்காரு. यीशु मसीह आपके लिए हमारे जीवन लिए अपना கொடுத்திருக்கிறார். जीवन कुर्बान दिया है। நம்ம ஜீவனை கொடுத்து ஜீவனை வாங்கி இருக்கிறார். वो जीवन अपना कुर्बान देके आपका जीवन लिया है। ஆமா, சும்மா ஒரு ஏதோ கிஃப்ட கொடுத்து நம்மள வாங்கல. ऐसे उपहार देके आपको नहीं खरीदा है। பாருங்க, தாவீது यहाँ पर दाऊद क्या बोल அவன் रहे हैं? பாட்டுன்னு ஆடு மிஷன் தான், वो तो ऐसे चरवाहा था, ஆடு மிஷன் தான். पेड़ चरा रहा था। அவங்க அப்பா என்ன கூப்பிட்டாரு, उसका டேய் இங்க पिता வாடா बुलाए। அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னா, वो पिता போய் உங்க बुलाए அண்ணனுங்கெல்லாம் வந்து, உங்க அண்ணனுங்கெல்லாம் आपके भाई மிலிட்டரியில लोग, இருக்கிறானுங்க, மிலிட்டரியில போர் நடக்குது, वो आपके भाई लोग तो सेना में है, युद्ध हो रहा है, ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு, बहुत दिन हो गया, वो लोग घर में आके கொஞ்சம் வீட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வா. जाके घर का खाना उनको दे के आओ करके இவன் சோத்து बोले। மூட்டையோட வரான். वो तो खाना उठा के जा रहा था, சோத்து மூட்டையோட கொடுத்தான். वो तो खाना वहां पर दिया। அங்க பார்த்தா ஒரு பெரிய குரல் வருது. वहां पर एक बहुत बड़ा आवाज आया, அந்த கோலியாத் நின்னு கத்துறான், वो गोलियत वहां पर खड़े होके चिल्ला रहा ஏ था, இஸ்ரவேல் மக்களே, वो हे इस्राएल के लोगों ஏ को வாங்கடா, चिल्ला रहा ஒத்தைக்கு था, ஒத்தி வரீங்களாடா, एक एक करके मेरे सामने आओ நீங்க करके என்கிட்ட யாரா சண்டை போட்டீங்கன்னா, बोला। कोई मेरे से झगड़ा के நான் लगाने से- தோத்துட்டேன்னா अगर मैं हार गया, எங்க நாடு உங்களுக்கு அடிமை, हमारा देश तुम्हारे, நீங்க தோத்துட்டீங்கன்னா अगर आप हार गए तो எங்க நாடு உங்களுக்கு அடிமை आपका देश हमारे लिए गुलाम है। அப்படின்னு சவால் விட்டேங்கிறான். ऐसे सवाल चुनौती दिया। அவன் அந்த பக்கத்துல நிக்கிறான், वो उस तरफ खड़ा था, இஸ்ரவேல்லாம் இந்த பக்கத்துல நிக்கிறாங்க, ராணுவம் எல்லாம் பயந்து நிக்கிறாங்க. सब लोग डर के मारे खड़े थे। அவன் பாட்டு குரல ஓங்கி கத்துறான். वो तो और भी चिल्लाकर बोल रहा இவன் था। சோத்து மூட்டையோட போறான். वो तो खाना लेके दाऊद उधर गया था। இதுல வேற இங்கே வந்து இஸ்ரவேல் தேசத்துல சொல்றாங்க, इस्राएल के देश में बोल रहे ராஜா हैं, சொல்றாரு, राजा बोल रहे हैं, அவனை சாவடிச்சா अगर उसको मार डालने से ராஜாவுடைய பொண்ணை கொடுக்க போறான், वो राजा की पुत्री को शादी के लिए ராஜாவுடைய சொத்தெல்லாம் கொடுப்போம் राजा का पूरा அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ऐसे अनाउंसमेंट कर रहे இவன் சாப்பாடு கொடுத்துட்டு हैं। वो खाना दे அனௌன்ஸ்மெண்ட் கேட்கறான். वो जो वहाँ पर घोषणा कर रहे थे, वो घोषणा को திருப்பி உடனே போய் கேட்கறான். फिर दूसरे जगह पर भी घोषणा सुना। அவன் என்ன சொல்றான், उसका भाई बोला, ஏய் பிடிப்பையா போடா வீட்டுக்கு, तू तो बहुत छोटा है, तू चले जा, உனக்கெல்லாம் இதெல்லாம் நீ பால் குடிக்கிற பையன், तू तो दूध पीता हुआ बच्चा है, சாப்பாடை கொடுத்தியா तू खाना दिया, போயினே. फिर चले जाओ घर। ஆனா அவன் நிக்கிறான், लेकिन वो तो वहीं पर खड़ा है। நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது, मैं आने के लिए तो कोई तो भी मकसद होगा, நான் சோறு கொடுக்குற மாதிரி தான் வந்தேன். तो खाना देने के लिए आया था। ஆனா இந்த இஸ்ரவேல் தேசத்தை நிந்திக்கிற மனுஷனை நாசமாக்கிறதுக்காக என்ன கடவுள் கொண்டு வந்துக்கிறார். लेकिन ये जो इस्राएल देश को जो कष्ट देता है, उसको मैं नाश करूंगा। அப்படி வந்து பாருங்க, இறங்கி போய் அவனை அடிச்சான் பாருங்க.
वो वहां पर उतर के उसको मारने के लिए गया। அவன் வந்தது சோத்து மூட்டை वो தூக்கின்னு, तो सिर्फ खाना देने के लिए आया था, ஆனா அதுக்காக வரல அவன். लेकिन वो मकसद वहां पर वो அந்த नहीं था। கோலியாத்தை அடிக்கிறதுக்குனே கடவுள் அங்க அமுச்சு வச்சுக்கிறார். गोलियत को मार डालने के लिए उसको वहां पर நீங்க लेके आए। ரட்சிக்கப்படுறது வெறும் வர சர்ச்சில் உட்கார்ந்து உட்கார்ந்து போட்டுக்க ரட்சிக்கப்படல. आप उधार पाए सिर्फ कलिश में बैठ के जाने के लिए नहीं। கடவுள் உங்களுக்காக ஒரு பெரிய வேலையை திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அதுக்காகவே கடவுள் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. परमेश्वर आपके लिए कोई बहुत बड़ा मकसद उद्देश्य रखा है। ஆகவே அந்த காரியங்களை கண்டுபிடிங்க. आप उस कार्य को देखिए, सोचिए। ஆமா, வெறும் சாப்பாடு தூக்கிட்டு போறதுக்காக இல்ல, सिर्फ खाना लेके जाने के लिए नहीं, வேற ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக இல்ல. या फिर कोई ऐसे ही कुछ ना कुछ काम करते रहने அதெல்லாம் के लिए செய்யுங்க. नहीं। वो भी करिए, ஆனா கடவுள் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். लेकिन परमेश्वर आपके लिए कोई उद्देश्य रखे हैं। அவன் பாரு இன்வால்வ் ஆகணும் பாருங்க போய். जैसे दाऊद वहां पर इन्वॉल्व हुआ था, அந்த மாதிரி தேவ ராஜ்யத்தின் காரியங்களை நீங்க இன்வால்வ் ஆகணும் போய். वैसे ही परमेश्वर राज्य के काम के लिए आप भी अपने आप को सौंपना है। அதுதான் வாழ்க்கையில டெவலப்மெண்ட் ஆகும். तभी आपके जीवन में आप उन्नति प्राप्त பாருங்க, இங்க करेंगे। சங்கீதம் படிக்க வைக்கிறாங்க, यहाँ पर हम भजन संगीता பாட்டு पढ़वाते பாட हैं, வைக்கிறாங்க, गीत ஜெபம் गवाते செய்ய हैं, வைக்கிறாங்க. प्रार्थना करवाते हैं, சும்மா ஏதோ ஜெபம் பண்ண வைக்கிறாங்க, ऐसे प्रार्थना करवा रहे ஏதோ हैं, சங்கீதம் படிக்க வைக்கிறாங்க, ऐसे ही भजन संगीता पढ़वा रहे ஏதோ हैं, பாட்டு பாட வைக்கிறாங்க ऐसे गीत गवा रहे हैं, அப்படி நினைக்காதீங்க. ऐसे नहीं सोचना है। அவன் அப்படிதான் சோத்து மூட்டை தூக்கத்துக்கு தான் வந்தான் அவன். जैसे दाऊद वो खाने की पोटली लेके आया அங்க था, வேற லெவல்ல மாறுதாங்க लेकिन வாழ்க்கை. वहां पर काम दूसरी तरह से हुआ। நான் கூட சர்ச்சில் அப்படி உட்கார்ந்திருந்தேன். मैं भी चर्च में ऐसे बैठा था, அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது ऐसे बैठने के टाइम மேடையில இருந்து எங்க பாஸ்டர் கூப்பிட்டாரு, वो स्टेज से मेरे पास्टर मुझे बुलाए, தட்டி எழுப்புனாங்க. मुझे बुलाए, ஏன்னா திருவிருது கொடுக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளா நில்லுங்க அப்படின்னாங்க. प्रभु भोज में वो सहायता करने के लिए मुझे उठाए। நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கினேன் அப்பதான். मैं तभी मुझे समझ में கடவுள் आया, வேற காரியங்களை என்ன செய்யறதுக்கு கூப்பிடுறாரு. परमेश्वर मुझे और कोई काम அது मुझसे லேசா. करवा रहे हैं। அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு போவேன். उसके बाद मैं शुक्रवार प्रार्थना के लिए गया था। சிலதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. कभी कभार तो मुझे ट्रांसलेट करने के लिए बुलाते हैं। இப்படியே தான் பாருங்க, அது கொஞ்சம் லேசா நினைக்கல. அத ऐसे मुझे मैं से काम करवाए थे। எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. मेरे लिए कोई मकसद प्रभु ने रखा है करके मैंने सोचा। ஆகவே அந்த அவன் சோத்து மூட்டைக்காக போலங்க அவன். सिर्फ वो खाने की पोटली के लिए दाऊद नहीं அதே மாதிரி गया। சங்கீதம் வாசிக்கிறீங்களா, आप பாட்டு பாடுறீங்களா, आप भजन संगीता पढ़ रहे हो ஜெபம் या பண்ண गीत வைக்கிறாங்களா? गा रहे हो या प्रार्थना कर रहे हो, அதுக்கு மாத்திரம் இல்ல, सिर्फ उसके लिए नहीं। கடவுள் ஒரு திட்டம் நோக்கத்தை உங்க மேல வச்சிருக்கிறாருன்னா परमेश्वर आपके लिए योजना या ढांचा रखा है। இதெல்லாம் உங்க வாழ்க்கையில டெவலப்மெண்ட் பண்ணுங்க. आप अपने उन्नति कीजिए। आप எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? முடிச்சிடுறேன். अभी मैं खत्म कर दूंगा, ஆனா நிறைய இருக்குது. अभी और भी है बहुत। தாவீது दाऊद அவனுடைய ஸ்தானத்தை, தேவன் ஸ்தானத்தை செயல்பட்டான். वो परमेश्वर की ओर काम किया। இயேசுவும் தம் தேவ சித்தத்தை செஞ்சார். यीशु मसीह भी परमेश्वर की इच्छा पूरी करे। ஆகவேதான் ஜனங்களை இயேசு சொன்னாரு, கூட்டின்னு வந்து சேருங்கன்றார். यीशु मसीह बोले लोगों को परमेश्वर की ओर लेके आओ। சும்மா நீ பிரசங்கம் பண்ணி கேட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல. सिर्फ आके प्रचार सुन के उद्धार पाके ऐसे बैठे रहने के लिए அவ नहीं। 12 வருஷம் சுகமாயிட்டு அப்படியே ஓடிறதுக்கு பார்த்தா. वो स्त्री 12 वर्ष से जो बीमार थी वो चंगा होके ऐसे चले जाने चाहती थी, கொக்கி போட்டு கூப்பிட்டு நிக்க வச்சு பேசுறாரு. लेकिन यीशु मसीह ने उसको बुलाया। ஆமென், பிரைஸ் தி லார்ட். வேதம் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் नीति वचन में बोल रहे हैं 28:8, 28:8 निकालिए नीति वचन। கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். வாசிங்க அத. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். 22 பாருங்க. 22 நீதிமொழி 22, நீதிமொழி 22 இருக்குது பாருங்க. 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரத்துக்கு கொடுக்கிறான். வாசிங்க 9. नीति वचन 22 में 9 पढ़ेंगे। दया करने वाले पर आशीष फलती है क्योंकि वह कंगाल को अपनी रोटी में से देता है। நீங்களாம் கருணை கண்ணன், आप लोग दया करने वाले हैं। இயேசு கிட்ட கருணை பெற்றவர்கள். आपने दया प्राप्त किया है यीशु அவருடைய मसीह से। கருணை, அவருடைய இரக்கம் உங்க மேல விழுந்துக்குது. उनकी तरस, उनकी दया आप पर है, அதனால தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். इसलिए आप आशीष पाए हुए हो। ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணுமா? आशीष पाए हुए लोग क्या क्या करना தன் है? ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கணும். अपनी रोटी में से कंगालों को देना है। ஹலோ, தரித்திரம்னா வேற சாப்பாடு இல்லாதது மட்டும் இல்ல. सिर्फ कंगाल मतलब सिर्फ जिनके पास रोटी नहीं है, वो உலகத்துல नहीं है। கடவுள் இல்லாத தரித்திரர்கள் இருக்கிறாங்க. जो बिना परमेश्वर के दरिद्रता में है, இயேசு कंगाल है। மத்தேயுல அப்படியே சொல்றாரு, मत्ती में बोलते हैं यीशु मसीह, தரித்திரர்கள் பாக்கியவான்கள்ன்றாரு. दरिद्र लोग भाग्यवान करके। அப்படின்னா தேவன் இல்லாத ஒரு மனுஷன் தரித்திரன். जिनके पास परमेश्वर प्रभु नहीं है वो दरिद्र है। ஆகவே நீ கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. आप तो दया पाए हुए लोग हो, நீ தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடு.
तुम अपनी रोटी में से कंगालों को दो। ஆமென். நீ தரித்திரனுக்கு கொடுக்கணும். आप कंगाल लोगों को देना है, உன்னுடைய மீட்பு ரட்சிப்பை आपके उद्धार को देना है, आपके छुटकारों को देना நீ है, தரித்திரனா இருக்கிறவனுக்கு கொடுத்தாகணும். आप कंगालों को देना है। ஏசாயா 13 यशायाह 13 13 निकालेंगे। கடவுள் உங்களை எப்படி ஆக்க போறான்றதுக்காக சொல்றாரு பாருங்க. परमेश्वर आपको कैसे बनाने वाले हैं वो दिखाएंगे। இதெல்லாம் உள்ளத்துல வைங்க. ये सब आपने 13 அதிகாரம் हृदय में रखिए। 11 12 यशायाह 13:12 பாவத்தின் நிமித்தம் பாருங்க 13 11 பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கறை நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியனின் இடுப்பை தாழ்த்துவேன். यशायाह 13 में 11 और 12 வாசிங்க. पढ़ेंगे। मैं जगत के लोगों को उनकी बुराई के कारण और दुष्टों को उनके अधर्म का दंड दूंगा। मैं अभिमानियों के अभिमान को नाश करूंगा और उपद्रव करने वालों के घमंड को तोड़ूंगा। मैं मनुष्य को कुंदन से और आदमी को ओपीर से के सोने से भी अधिक महंगा करूंगा। आमीन। பாருங்க சிலுவையில यहाँ क्रूस में எப்படி நம்முடைய பாவத்தெல்லாம் நீக்க போறான்றத சொல்லுது இது. कैसे हमारे अधर्म को निकालेंगे। பாவத்தின் நிமித்தம் உலகத்தை அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அப்படின்றார். वो बोल रहे हैं सारे बुराई के कारण दुष्टों के उनको अधर्म के कारण मैं दंड दूंगा। அகங்காரின் பெருமை ஒழிய பண்ணி अभिमानियों के अभिमान को नाश करूंगा। கொடியன் இடும்பை தாழ்த்துவேன். उपद्रव करने वालों के घमंड को तोड़ूंगा। மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க பாவத்தை அக்கிரமத்தை வியாதி நோய் கொடிய பெருமை இதெல்லாம் ஒழிச்சு போட்டுருவேன் கல்வாரி சிலுவையில. सारे अधर्म को रोग को सारे बीमारी को अभिमान को मैं तोड़ूंगा करके बोल रहे हैं। அதுக்கப்புறம் ஒரிஜினல் மனுஷனா ஆக்குவேன். उसके बाद मैं तुम्हें असल मनुष्य बनाऊंगा। 12 பாருங்க. वो 12 में बोल रहे हैं புருஷனை பசு பொன்னிலும் மனுஷனை ஓப்பிரியும் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். मैं मनुष्य को कुंदन से और आदमी को ओपीर के सोने से भी अधिक महंगा करूंगा। ஹலோ मैं உங்களதான் ये तो आप ही எப்படி हैं। ஆக்குறாரா? आपको कैसे புருஷனை बनाएंगे? பசும் பொன்னிலும் आपको कुंदन से भी மனுஷனை ஓப்பிரியும் தங்கத்திலும் और आपको ओपीर के सोने से भी அபூர்வமாக்குவேன். अधिक महंगा करूंगा। மனுஷனை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுவாங்க आपको கடைசி देख के बोल रहे हैं அப்பா இவன் தான் மனுஷன். यही है मनुष्य करके உங்களை பார்த்து बोलेंगे। சொல்லுவாங்க இவர் தான் மனுஷன். यही है मनुष्य करके தங்கங்க बोलेंगे। தங்கங்க ये तो सोना है बोलेंगे। ஆமா தங்கங்க அவரு. ये तो सोना அவர் है। பேச்சு ஒரு उनका வாழ்க்கை बातचीत, அவருடைய செய்கை उनका हाल, அவர் காரியம் उनका அப்- चाल, அப்படி கடவுளை மாதிரி செய்யறாங்க. கடவுளை மாதிரி இருக்கிறாங்க அவரு. उनका बातचीत चाल चलन एकदम परमेश्वर के जैसा है இவரை करके பார்த்த बोलेंगे। கடவுளை பார்க்க தேவையில்ல. இவரை பார்த்த கடவுள் பார்த்த மாதிரி इनको இருக்குது. देखने से तो परमेश्वर को नहीं देखेंगे। ऐसा। அவ்வளோ நல்ல மனுஷங்க. इतना इतना भला मनुष्य கடவுளை करके இவரை பார்த்த கடவுளை பார்த்த மாதிரிங்க. बोलेंगे। ये तो परमेश्वर के जैसे हैं, उनके स्वरूप में है करके இயேசு அதான் बोलेंगे। சொன்னாரு. यीशु मसीह वही என்னை बोलेंगे। கண்டவன் பிதாவை கண்டவன். जो मुझे देखेंगे वो पिता को देखे जैसा அதே है। மாதிரி உங்களை காணுகிறவங்க இயேசுவை காணணும். ऐसे ही आपको जो देखते हैं वो यीशु मसीह को देखे जैसा है। ஆமா அக்கிரமத்துல வாழ்ந்துக்கிற மக்களை கடவுள்கிட்ட जो கொண்டு अधर्म வாங்க. में जी रहे हैं उनको आपके पास लेके आना है। சொல்றாரு புருஷனை பசும் பொன்னிலும். वो बोल रहे हैं मनुष्य को कुंदन से பாருங்க பசும் பொண்ணு சுத்த பொண்ணு एकदम कुंदन जैसा மனுஷனை ஓப்பிரியும் தங்கத்திலும் और அபூர்வமாக்குவேன். ओपीर के सोने जैसा बनाएंगे। சொல்லுவாங்க சொக்க தங்கமா वो இருக்கிறீங்க. बोलते हैं ना एकदम सोना, ओपीर के सोना, என்ன சொல்றாங்க? சொக்க தங்கம். ओपीर का सोना। நீங்க அப்படிதான் சொக்க தங்கமா ऐसे கடவுளுக்கு आप भी இருக்கிறீங்க. बनेंगे அவர் உள்ள இருக்கிறாரு. क्योंकि परमेश्वर आपके अंदर நீங்க है। யாரு? आप कौन அவர் है? பாருங்க எப்படி அபூர்வமாக்குவாராம். वो तो आपको इतना महंगा சொல்லுவாங்க बनाएंगे। அபூர்வ மனிதனுங்க அவன். वो तो इतना अद्भुत है, அபூர்வ சகோதரர்களை யோசிக்காதீங்க. आपको इतना अद्भुत बनाएंगे। அபூர்வ மனிதன் நீங்க. आप तो एकदम अद्भुत मनुष्य हैं। இயேசு உள்ள இருக்கிறார். क्योंकि यीशु मसीह आपके अंदर தெய்வம் है। உள்ள இருக்கிறார். परमेश्वर आपके अंदर है। பரலோகத்தினுடைய தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார். स्वर्गलोक के परमेश्वर आपके अंदर है। பரிசுத்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். पवित्र परमेश्वर आपके अंदर है। இது நிமித்தம் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாண்டு நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். इसके निमित्त हमारे लिए बड़े बड़े काम हुआ करके आप आनंदित என்னை रहेंगे। அபூர்வ மனுஷனா क्योंकि மாத்தீங்க. हमें एकदम महंगा बनाया है। விளங்குதா இப்போ? आपको समझ में आया है? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். परमेश्वर हमें बड़े बड़े काम किया है, हमें इसके निमित्त हम बहुत आनंदित நீங்க हैं। சாதாரண ஆள் இல்ல. आप साधारण मनुष्य नहीं हैं। அபூர்வ மனிதர்கள். आप तो एकदम अद्भुत मनुष्य हैं। சுத்த தங்கம். आप तो एकदम ओपीर सोना है। சொக்க தங்கம். आप ओपीर सोना हो। யாருக்கும் சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? मैं- இந்த இந்த சொக்க தங்கம் आप तो ओपीर के सोने जैसा। தகரத்தெல்லாம் மாத்தணும். ये सारे உலகத்துல இருக்கிற மக்கள் தகரமா இருக்கிறவங்க எல்லாம் மாத்தணும். जो लोहे के जैसा जो मनुष्य है उन लोगों को भी बदल देगा। நீங்க தான் சொக்க தங்கம். आप ओपीर के सोना हो। சொல்றாரு உன்னை அபூர்வமாக்குவேன். मैं तुम्हें अद्भुत बनाऊंगा। இப்ப அபூர்வ மனுஷனா தான் இருக்கு. अभी भी आप अद्भुत हो, ஏன்னா இயேசு உள்ள இருக்கிறதுனால क्योंकि यीशु அபூர்வ मसीह மனுஷன். आपके अंदर हैं।
எத்தனை ஆமேன்றீங்க? कितने लोग आमीन நான் बोल கவிதா रहे हैं? விளங்குதா? கவிதா விளங்குதா? आपकी समझ में आ रहा है? நீ யோசிக்கிறியா? நீ அபூர்வ மனுஷி. आप अद्भुत हो। ஜெபம் பண்ணலாம். अभी हम प्रार्थना करेंगे। நான் பிஷன் அபூர்வ மனுஷன் நீ. आप अद्भुत हो। ஆமென். சொக்க தங்கம். आप சொல்லுங்க ओपीर பக்கத்துல के பாருங்க, सोना சொக்க हो। தங்கம். आप ओपीर के सोना हो। சொக்க தங்கம் சொல்லுங்க, சொக்க தங்கம். आप अपने आप को बोलिए आप ओपीर के ஆமா, सोना हो। அபூர்வ மனுஷன். आप अद्भुत हो। நான் சொல்ல பைபிள் मैं பைபிள் नहीं- பைபிள் मैं नहीं சொல்லுது. बोल रहा हूँ, ये तो वचन में है। ஆனா நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? हमें क्या सिखाए हैं लेकिन பூச்சி புழு ஆம். ஒண்ணு இல்ல ஐயோ அப்படின்னு हम तो என்னது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? हमें तो कूड़ा कंकट करके सिखा पूछी, दिया। हम तो புழுவு कीड़े मकोड़े ஐயோ हैं। நான் ஒரு கழுத. हम तो ऐसे गधों के जैसे ही கடவுள் बोलते சொல்றாரு, हैं। लेकिन நீ परमेश्वर अपूर्व बोलते हैं मनुष्य। तुम तो अद्भुत हो। சொக்க தங்கம். तुम ओपीर के सोना हो। ஆமென். आमीन। சொக்க தங்கம். ओपीर के सोना। இதெல்லாம் மனசுல வைங்க. ये सब आपके हृदय में மரியாள் தன் रखिए। மனதுல வச்சுக்கொண்டா. जैसे मरियम ने अपने हृदय நீங்க में சாதாரண ஆள் रखा। இல்ல. आप साधारण लोग नहीं हो। கடவுள்கிட்ட மக்களை சொக்க தங்கமா ஆக்கக்கூடிய மக்கள் ஆக்குறீங்க நீங்க. लोगों को आप परमेश्वर के प्रति लेके आने जैसा கரங்களை बन உயர்த்தி रहे கத்தரை हो। நான் மையப்படுத்துங்க. आप உயர்த்துங்க. இப்படிப்பட்ட हाथ வார்த்தைகளை उठाकर கேட்டதுக்காக ஆண்டவரே எனக்கு நன்றி சொல்ற சொல்லுங்க. आप उनकी எல்லா கைகளை आपको உயர்த்தி. धन्यवाद दीजिए प्रभु को हाथ उठाकर। स्तोत्र। आमेन। ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். आमेन। ஹalleluya. ஜெபம் பண்ணலாமா? हालेलुया। अभी हम प्रार्थना எல்லாம் करेंगे। ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் सब ஸ்தோத்திரம் लोग स्तुति ஸ்தோத்திரம். कीजिए उनकी ஹalleluya धन्यवाद ஹalleluya ஹalleluya. आमेन। Thank you Lord. थैंक यू जीसस। Thank you Jesus. Lord। Thank you Holy Spirit. Thank you, Holy ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினதுக்காக आपके நன்றி. वचन के लिए எங்க धन्यवाद மனக்கண்ணை पिता। திறந்ததுக்காக நன்றி. हमारे मन की தெளிவின் आँखों ஆவி को ஞானத்தை ஆவி खोला है। கொடுத்ததுக்காக நன்றி. हमें ज्ञान बुद्धि समझ दिया है उसके लिए ஓ धन्यवाद। மை துதிக்கிறோம் ஆண்டவரே. आपकी स्तुति करते ஜனங்கள் மேல இந்த வார்த்தைகள் விழட்டும் ஆண்டவரே. हैं। लोगों के ऊपर ही आपके वचन गिर அவர் पाए। வாழ்க்கையில கலக்கட்டும் ஆண்டவரே. वो उनके हृदय में मिल ஓ पाए। அவர் ஆவி ஆத்துமா சரீரத்துல கலக்கட்டும் இந்த வார்த்தைகள். उनके आत्मा में वो मिल पाए। அவர் சொக்க தங்கமாய் மாத்தி வைத்திருக்கிறீங்க. उनको ओपीर के सोने जैसा बनाया है। அவர்கள் அபூர்வமான மக்களா மாத்திருக்கிறீங்க. उनको उन लोगों को आपने अद्भुत बनाया है। கல்வாரி சிலுவையின் மூலமாக वो क्रूस के वजह से உங்களுடைய உயிரை கொடுத்து வாங்கி இருக்கிறீங்க. आपने अपने जीवन का कुर्बान देके उनको मोल लिया है। உங்களுடைய உயிரை கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. आपने अपना जान को त्याग के अपना स्नेह को अपने ஜனங்கள் இரவு प्रकट தூங்கும் किया போது ஆண்டவர் உட்காரும் போது எழுந்திருக்கும் போது இதை ஞாபகப்படுத்துங்கப்பா. वो लोग सोने के टाइम उठने के टाइम बैठने के टाइम भी ये स्मरण कर पाए। மறக்க வேணாம் ஆண்டவரே இதை. वो कभी भी ना भूल पाए। அவளுக்குள்ள இது உள்ள நிரப்பப்படட்டும். उनके अंदर ये भर पाए पिता। Thank you Holy Spirit. थैंक यू लॉर्ड। நன்றி ஆண்டவரே. थैंक यू जीसस। கர்த்தர் இது நிமித்தம் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். परमेश्वर ने हमारे साथ बड़े बड़े काम किया है करके हम आनंदित हैं। Thank you Jesus. थैंक यू लॉर्ड। ஆண்டவரே இந்த மாசம் தேவைகளை சந்திப்பீராக. इस महीने के जो भी जरूरतें हैं आप पूरा कीजिए ஓ पिता। வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வரட்டும் ஆண்டவரே. जिनको घर नहीं है उनको घर मिल पाए। வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனங்கள் உண்டாகட்டும். जिनको वाहन नहीं है उनको वाहन मिल पाए। கார் இல்லாதவர்களுக்கு கார் வரட்டும். जिनको कार नहीं है कार मिल पाए पिता। டூ வீலர் இல்லாதவர்களுக்கு டூ வீலர் வரட்டும். टू व्हीलर नहीं है तो उनको टू व्हीलर मिल पाए। ஆண்டவரே வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் பெருகட்டும். जिनको आमदनी कम है उनको आमदनी बढ़ पाए। கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை மாறட்டும். जिनको कर्जा है वो कर्जा से छूट पाए। குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். घर में शांति हो। வியாதிகள் மறையட்டும். सारे रोग बीमारी दूर हो जाए। சுகம் உண்டாகட்டும். चंगाई प्राप्त हो। ஒவ்வொரு மேல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். एक एक के ऊपर भी यीशु मसीह के लहू को छिड़का रहे हैं। ஆண்டவரே இப்படி நாம மையப்படட்டும். आपके नाम की महिमा हो पिता। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். आपको ही बढ़ोतरी देते हैं पिता। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். அல்லேலூயா.